திருச்சிற்றம்பலம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராதே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். அச்சோவே அச்சோவே. என்னுடைய உயிர்ப்பாய் புறம்போந்துவுக்கு என்னுடைய நிற்கும் ஆதி காரணீஸ்வர பெருமான் திருவருளையும் நாயினேற்கு பொற்பரிசித்துள்ள எங்கள் தர்மியாதீனத்தின் 27வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னர்களையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் இழைத்ததும் எங்கள் தர்மியாதீனத்தின் 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னார் திருவடிகளை உள்ளே உள்கிக்கொண்டு தொடங்கியிருக்கிறேன். ஞானசம்பந்தம் சிவசிவா. குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். அச்சோ என்று மாணிக்கவாசகர். குறியொன்றும் இல்லாத இறைவன் நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். அது எப்படி சாத்தியம்? ஒருத்தன் குறியே இல்லாம நடனமாடுவது என்பது எப்படி? குறி இல்லைன்றது குணமும் கிடையாதுன்னு ஆகி போயிடும். குறியும் குணமும் கெடுத்தென்னை ஆண்டாலும் குலாபத்தில் சொல்வார். அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு குறின்னு இருக்குன்னா அதுக்கு உண்டான லட்சணங்கள் இருக்கு, அது குணம்னு ஒன்று இருக்காதான் செய்யும். குறி என்பது அடையாளம்ன்ற அர்த்தத்தில் வரும். இப்போ அணையின்னு இருக்க நான் இருக்கேன்னா எனக்கு அடையாளம் எதுன்னா இந்த உடம்பு அடையாளம், உடம்புல பூசிருக்க திருநீர் அடையாளம். இப்போ உடம்பே இல்லைன்னா அப்போ அணைங்கிறவன் எப்படி அந்த இடத்துல அவனை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நம்மளால குணமே இருக்காது. அப்போ இறைவன் நடனம் ஆடுகின்றான், அவனுக்கு குறியே இல்லாம நடனம் ஆடுறானா அப்போ அந்த நடனம் எப்படி சாத்தியப்படும்? அப்படி அது எவ்வகையில் அவன் திருக்கூத்தின் இயல்பு என்ன? ஒன்றுமே இல்லாமல் அவன் ஆடுகின்றானே, ஆட்டத்தின் இயல்பு என்ன, கூத்தின் இயல்பு என்ன என்பதை நான் அறிந்தேன். அதை நான் அறியுமாறு என் ஆச்சாரியன் எனக்கு உணர்த்தினான். இதுபோல் யார் பெறுவார்? அச்சோ என்று புலம்புகின்றார் நம்முடைய மாணிக்கவாசகர். அப்போ அப்படி இறைவன் ஆடுகின்றான். கோயில போய் பார்க்குறான், நடராஜா ஆடிக்கிட்டு இருக்கார். 4 கை இருக்கு, 2 கை இருக்கு, ஒரு கால் தூக்கி இருக்கார். இதெல்லாம் எதுக்கு பண்றான்? அதோடைய அர்த்தம் என்ன? அதோடைய ஒவ்வொரு அங்கமா சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே சுவாமி இப்படிதான் எல்லா இடத்துலையும் நடனமாடி கொண்டிருப்பாரா, இல்லை அதை ஏதாவது குறியீடா வச்சிருக்காரா அவரு? இதெல்லாம் நம்ம எந்த ஒரு நூலில் பாட்டிருக்குன்னா சைவ சித்தாந்த சாஸ்திரம் 14 உண்மை விளக்கத்துல மட்டும்தான் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தலைப்பு எடுத்து மனவாசங்கிறத ஒரு 10 பாட்டு கிட்ட 9 பாட்டுல வழக்கி காட்டுறாரு நமக்கு. அப்போ இறைவனுடைய திருநடனத்தின் இயல்பு என்ன அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல இன்னொரு பெரிய துருப்பிடிப்பு என்னன்னா, நாளைக்கு தைப்பூசம். இன்னைக்கு நம்ம இறைவனுடைய திருநடனம் என்னன்னு சிந்திக்கும். பொதுவாக தைப்பூசம் முருகப்பெருமான் தான் அத்தனை பேர் எடுப்பாங்க. சிதம்பரத்துல நடராஜ பெருமான் இறங்கி வந்து தாண்டவம் புரிந்த நாள் என்பது தைப்பூச திருநாள். தைப்பூசத்துல பகல் நேரத்துல பதஞ்சலி வியாக்கிரவாதருக்கு தான் தாண்டவ காட்சியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே தைப்பூசம் அன்னைக்கு நடராஜ பெருமான் பதஞ்சலி வியாக்கிரவாதர் ஜெய்மினியோட சேர்த்து சிவகங்கையில தீர்த்தம் கொடுத்துட்டு உச்சிகாலம் வரைக்கும் நட சாத்திருப்பாங்க. உச்சிகாலத்தப்ப தான் நடையை தொடர்ந்து தாண்டவ தீபாரணம் பண்ணிட்டு 3 பேருக்கும் அன்னைக்கு தாண்டவ தரிசனம் காட்டுறதா அங்கே ஐதீகம். இப்போ வரைக்கும் சிவகங்கையில சுவாமி வந்து தீர்த்தம் கொடுப்பார். அன்னைக்கு அவங்க தபஸ் பண்ணி சுவாமியோடைய தாண்டவ காலத்தை அன்று காட்டினார். அவர் காட்டுமையா நாமும் அன்று கண்டோம் என்ற நிலையில தைப்பூசத்துக்கு முந்தைய நாளான இன்று நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை சிந்திப்பது என்பது மகாசன்னிதானங்கள் திருவருளர். அப்படி அந்த சிதம்பரத்தோட புராணம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம காளியோட போட்டி போட்டு சாமி கனசபை மேறி ஆடினார் அப்படிங்கிறது. ஆடும்போது நம்ம அந்த திருமேனியை பார்க்கிறோம். ஒரு கால் ஊனி இருக்கு, மற்றொரு கால் தூக்கி இருக்கு. 4 கையில ஒரு கை அபயாஸ்தம், இன்னொரு கை வீசு கையா வச்சுட்டு, இன்னொரு கையில டமருகமாகிய உடுக்கையும், மற்றொரு கையில நெருப்பையும் ஏந்தி கொண்டு திருவாச்சியோடு அம்பாள் பார்க்க சுவாமி ஆடிக்கொண்டிருக்கேன். அதான் அந்த காட்சி அங்க. அப்போ இந்த காட்சி சுவாமி உண்மையிலே இப்படி ஆடினாரா அப்படின்னு கேட்டால் புராண ரீதியாக பார்க்கும்போது சுவாமி ஆடினார். எதற்காக ஆடினார் அப்படின்னா பதஞ்சலி வியாக்கிரவாதத்துக்கு திருக்கூத் தரிசனம் பண்றதுக்காக ஆடினார். அந்த திருக்கூத்தோட இயல்பு என்ன, அது நம்மளை என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த வகையில உண்மை விளக்கம் தொடர் சிந்தனையா பண்ணிட்டு இருக்கோம். அதுல 30வது பாடல்ல இருந்து 38வது பாடல் வரைக்கும் இன்னைக்கு சிந்திக்கலாம்
அப்படின்னு திருவருள் முன்னிருக்க. அதுல இதுக்கு முன்னாடி ஒரு 29வது பாடல் வரைக்கும் நம்ம இறைவனுடைய இலக்கணம் என்ன என்பதை பார்த்தோம். இறைவன் ஒன்றாகி இருக்கின்றான், வேறாய் இருக்கின்றான், உடனாய் இருக்கின்றான் எல்லாம் பார்த்தோம். உயிரோடு இறைவன் கலந்திருப்பதால் அவன் ஒன்றாய் இருக்கின்றான், அதை இயக்குவதால் அவன் கடாவாகி இருந்து உடனாகி இருக்கின்றான் என்றும், தன்மையால் அவன் வேறாகி இருக்கின்றான். அப்படி 3 நிலையில இறைவன் உயிரோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றான், விசேட சம்பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இயல்பு என்னன்னு பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி உயிரோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறது நாம் சிந்திச்சோம். அதுக்கும் முன்பு பாசம்னா என்ன, முப்பாசங்களுடைய குணங்கள் என்னன்னு சொல்லிட்டு 3 பாசங்கள் பற்றியும், பாசங்களில் கட்டுண்டிருக்கின்ற உயிர்களை பற்றியும், உயிரை இயக்குகின்ற இறைவனை பற்றியும் சொன்னதுக்கு அப்புறமா மனவாசம் கடந்தார் எடுத்துக்கொள்ற தலைப்பு தான் திருக்கூத்து அப்படிங்கிறது. இறைவனுடைய திருக்கூத்து இந்த 3 பொருட்களை உயிரிடத்தை எப்படி பதிந்திருக்கு அப்படிங்கிறத அவர் இங்க வளர்க்க வர்றார். அப்படி 30வது பாடல்ல சொல்ற இந்த 30வது பாடல் என்பது அவருடைய குருநாதராக இருந்த மெய்கண்ட தேவரிடத்தை, பரமாச்சாரியனே நீ எனக்கு இந்த திருக்கூத்தினுடைய இயல்பு என்ன சொல்ல வேணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ற ஒரு பாட்டாக இருக்கு. அதுல நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செழுத்தான் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிடனான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்டநாதனேயே தன் அருளால் சாற்று. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நற்றவத்தோர் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி யான் அறியும்படி சாற்று அப்படின்றது. அப்போ மாணாக்களுக்கு இந்த திருக்கூத்தோட இயல்பு என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சது. அதோடைய ஒரு சில அங்கலட்சணத்தை மட்டும் சொல்லிட்டு மேற்படி இதை நீ விரித்து எனக்கு சொல்ல வேணும், இதை நான் மேலோட்டமா கத்துக்கிட்டு ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு, வெண்ணை மேவும் மெய்கண்டநாதனே இதை நான் தெரியும் பொறுத்து உன்னுடைய குளிர்மையான அருளால் இதை சாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றவத்தோர் தாங்கான ஆடுகின்றார் அப்படிங்கிறது முதற்கூறா வச்சுக்கோ. நல்ல தவம் செய்தவர்கள் காணும்படியாக இறைவன் நின்று ஆடுகின்றார். தவம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைவ சித்தாந்தம் சொல்றது காட்டில் போயிட்டு கையை தூக்கி இருக்கிறது, சாப்பிடாம கொள்ளாம பட்னி கிடக்கிறது, இதெல்லாம் தவம் கிடையாது அப்படின்றாங்க. தவம் எனப்படுது சரியை ஆதி மார்க்கங்கள் தான் தவம், தவ பயனா இருப்பது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் இந்த மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோகாதிகாரம் போன்ற தீட்சைகள் எல்லாம் பெற்று ஆச்சாரியனால் மனமோசனம் செய்யப்பெற்று தெளிந்த ஞானமுடையவராக தெரிகின்றார்களோ அத்தன்மையுடையோருக்கு அந்த திருக்கூத்து என்பது உள்ளபடியே ஞானத்தை வழங்கும். அவர்கள் காணும்படி அவன் ஆடுகின்றான். இப்போ சாதாரணமா ரோட்ல போற நடராஜாவை பார்க்கறதுக்கும் தீட்சை எடுத்து ஜெபம் பண்ற நடராஜா பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு கலை சின்னமாகத்தான் நடராஜா தெரிவார். இப்போ எங்கே பார்த்தா இப்போ நடுவில் ஏர்போர்ட்ல எங்கேயோ வச்சாங்க பெரிய சைஸ்ல நடராஜா. அப்போ அதெல்லாம் ஒரு கலை சின்னங்களாக மாறிவிட்டது. ஆனால் அது அவங்க பார்க்குற ஒரு கண்ணோட்டத்துக்கும் தீட்சை எடுத்த சிவனடியார்கள் பார்க்குற அந்த கண்ணோட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஆனால் ஒரு ஆர்டிஃபேக்டா ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் அது நமக்கு என்ன சொல்ல வருது, அதோட தன்மை நம்ம இடத்த எப்படி வந்து பொருந்துது, அது ஜஸ்ட் ஒரு பஞ்சலோகத்தாலான ஒரு திருமேனி, ஒரு ஸ்கல்ப்சர்ங்கிற ஒரு நிலையை தாண்டி அது பிரதிபலிக்கிற அந்த உட்கருத்து என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உண்மை வர்க்கத்தை இந்த இவ்வளோ கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செழுத்தார், இல்லை சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லிட்டு 4 நிலை சொல்லுவாங்க. அதுல பார்க்கும்போது சரியையில வந்துட்டு அவன் கைத்தொண்டு செய்து கிடப்பான், மந்திராதிகாரம் பெற்று அங்கு அந்த உயிரானது திரு சிவாலயத்தில் வேண்டிய தொண்டெல்லாம் செய்து ஸ்ரீபஞ்சாட்சர ஜபம் செய்து கிடக்கும். அப்போது அவன் உபதேசிக்க பெறும் அஞ்செழுத்து என்பது வேற. அது அன்றி மேற்படி சிவபூஷை எடுக்கும் போது அந்த இடத்துல அவனுக்கு உபதேசம் பெறும் அஞ்செழுத்துங்கிறது வேற. ரெண்டுக்கு வேறுபாடு, அது வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆச்சாரிய இடத்தை போய் அணுக வேண்டியது என்பதால சொல்ல. அந்த அஞ்செழுத்துல வேறுபாடுகள் இருக்கும் ஒரு தீட்சைக்கும். நான் தவத்தோர் தானன்னு சொல்லும் போது தவம் என்பது 4 வகையும் வரும். அந்த 4 வகையா இருக்க அந்த தீட்சை படிமுறை இருக்கும். இப்போ சரியை தொடக்கமா இருக்குன்னா சரியை என்பது சமய தீட்சை பெற்றவர்கள் அனுஷ்டிப்பது. மேற்படி கிரியை என்பது விசேட தீட்சை சனிகலிங்க தீட்சை பெற்றவர் உபாசிப்பது கிரியா மார்க்கம். அது யோக மார்க்கம் என்பது அடுத்து நிர்வாண தீட்சை பெற்றவர் யோக சாதனை செய்வது, அது பற்றியிருப்போருக்கே சாதகர் அப்படின்னு பெயர். மேற்படி ஞான தீட்சையில அவன் ஆச்சாரியனாக விளங்கி ஞானம் தலைக்கு ஏறும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நற்றவத்தோர் தாங்கான இந்த ஒவ்வொரு படிநிலைக்கும் பஞ்சாக்காரத்தின் வேறுபாடு ஒன்று உண்டு. அப்போ இதுல என்ன தெரியுது, நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்ற உருவாய் என்று ஆடல் அப்படின்ற அஞ்செழுத்து ஒவ்வொரு பக்குவப்பட்டோருக்கும் ஏற்றார் போல ஆச்சாரியன் நமக்கு பேச முடியும். அப்போ
ஒவ்வொரு வகையான பஞ்சாக்கரத்தை ஜபம் செய்யும் ஆன்மாவுக்கும் இறைவனுடைய திருக்கூத்து என்பது வேறு வேறு கண்ணோட்டத்தில் இருக்கு. அதான் மேற்படி அவர் சொல்ல வர. அப்போ சரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 எழுத்து, அவன் ஜபம் பண்ணும்போது அவன் கண்ணுக்கு என்ன தெரியுமோ அந்த தத்துவம் வேற மாதிரி இருக்கும், அந்த உண்மை வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். கிரியா பண்றவன் அவங்க ஜபம் பண்ற 5 எழுத்து வேற, அவன் அந்த திருக்கூத்தை பார்க்கும்போது அவனுக்கு அந்த வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு உள்ள வழி ஈசன் அருளாலே அந்த திருவுருவம் நின்று உணர்த்தும். அவரவருக்கு என்ன தன்மையில என்ன வேண்டியதோ அதை அந்த திருவுருவம் எடுத்துக்காட்டும் என்ற நிலையில திருக்கூத்து ஒண்ணுதான், ஆனா அது அத்தனை பேருக்கும் அத்தனை அருளும் செய்கின்றது என்பது அந்த ஒரு திருவேணிக்கு மட்டுமே இருக்கிற அந்த விசேட லட்சணம் அப்படிங்கிறது. அப்படி நாதாந்தத்து 5 எழுத்தாள் அப்படின்னா நாதத்தின் அந்தத்தில் இருப்பது 5 எழுத்து. நம்ம முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது சொல்லுலகம் பொருளுலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சொற்கள் எல்லாம் தோன்றுவது என்பது நாதத்தில் இருந்து தோன்றும். அப்புறம் பைசந்தின்னு சொல்லிட்டு 4 வகையாக காரியப்பட்டு நம்ம அடுத்த வரும் பார்க்குறோம். 5 எழுத்து என்பதும் சொல்லுதானே, 5 எழுத்தும் சொல்லுதான், ஆனா நாதாந்தத்துல இருக்கு, நாதத்தின் முடிவு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி அந்த இடத்துல பொருந்தும்? 5 எழுத்து என்பதும் நம்மளுடைய சொல்லுலகத்தில் வருகின்ற ஒரு சொல்லினுடைய அமைப்பாக தான் இருக்கு. அது நாதத்திலிருந்து தான் பிறக்க வேணும் லட்சணத்தின்படி. ஆனா நாதாந்தத்தில் உள்ளது 5 எழுத்து அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? என்னதான் அது சொல்லாக இருக்கு, அது குறிக்கும் மெய்ப்பொருள் என்பது நாதாந்தத்தில் இருப்பதால் அதுவும் நாதாந்தத்தில் இருந்து தோன்றியது அப்படிங்கிறாங்க. அதனால தான் 5 எழுத்துக்கும் எப்பவும் அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர பாடல் நம்ம பார்க்க போறோம். அப்போ உள்ளவருக்கு அந்தந்த உபதேச முறையிலே எந்தெந்த 5 எழுத்தை வாங்கலாம் அந்தந்த 5 எழுத்தின் பொருளாக நின்று ஆடுவது கூத்த பெருமானுடைய திருவுரு. அதுவும் நாதாந்தத்துல இருக்குன்னா நாதத்துக்கு கீழே இருந்து இந்த பிருத்தி தத்துவம் இருக்கு, இருக்கிற 36 தத்துவமும் பொய். நாத முதலாகவே பூதபரியந்தமும் பொய் என்று எனை காட்டி நீ போதத்தின் நடுவாகி அடியீரும் இல்லாத போகபூரண வழிக்குள் ஏதும் அரணில் அப்படின்னு தாய்மானவர் பாடுவார். அப்போ இந்த பிருத்தி தத்துவம் தொடக்கமாக நாத தத்துவம் மீதா இருக்கிற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மாயாகாரி வஸ்து தான். அதுக்குள்ள இறைவன் முழுமுதற் பரம்பொருளாக இருக்கின்ற இறைவன் படமாட்டான். ஒருவேளை அதுக்கு நடுவில் இருக்கிறத தான் கடவுள்னு நீங்க குறிப்பிடுறீங்கன்னா அது அந்த இடத்துல பொருந்தாது. அது தனியா சித்தியாருக்கு விளக்கம் எழுதின ஒரு புலவர் வந்துட்டு எந்தெந்த சமயம் எந்தெந்த தத்துவத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ புருட தத்துவத்துலதான் பாஞ்சராத்திரம் என்கின்ற வைணவ சமயம் இருக்குது, அவங்களுக்கு அந்த புருட தத்துவத்து மேல தத்துவம் கிடையாது, அதுக்குள்ளே ஒடுங்கி போயிடுச்சு. புத்தி தத்துவத்துலதான் பௌத்தம், புத்திசம் என்பது அந்த பௌத்த தத்துவத்துக்குள்ளேயே ஒடுங்கி போயிடுச்சு. அப்போ அந்தந்த தத்துவத்துக்குள்ளேயே அந்த சமயம் அடங்கி விடுது. ஆனா அதையெல்லாம் கடந்து எந்த ஒரு சமயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அதான் சுத்தாத்வைத சித்தாந்த சைவம் என்பது நாதாந்தத்துக்கு முடிவுல தான் இறைவன் இருக்கின்றான், இது வரைக்கும் இருப்பது எல்லாம் கடத்தம் தான், உண்மை இறைவன் இலக்கணம் என்பது நாதாந்தத்தை கடந்த ஒரு வெளியிலே அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ நாதாந்தத்து 5 எழுத்தால் இறைவனுடைய உண்மைத்தன்மை நாதாந்த வெளியிலே எப்படி புலப்படுகிறதோ அதே தன்மையாக நம்மிடத்தில் பிரதிபலிக்கக்கூடிய 5 எழுத்தை உருவமாக கொண்டு அவன் ஆடுகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். நாதாந்தத்து 5 எழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல் அப்படின்ற அந்த 5 எழுத்தையே இறைவன் திருமேனியாக கொண்டு அவன் ஆடுகின்றான் அப்படின்னு. இப்போ அந்த 5 எழுத்துன்னு சொல்லியாச்சு. அடுத்து இது மாதிரி ஆடுறான்னு சொல்றாங்க, அது நாதாந்தத்தை 5 எழுத்தா இருக்குன்றாங்க. ஆனா நீங்க முன்னாடி சொல்லும் போது சொற்கள் எல்லாம் நாதத்திலே தோன்றும், நாதத்துக்கு அப்புறம் எப்படி சொல்லு இருக்கும்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. மேற்படி 5 எழுத்தே உருவன்றீங்களே, அது எப்படி ஒருத்தனுக்கு சொற்களே உருவாக வந்து பொருந்தும்? இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் மனவாசம் நடந்துட்டு இருந்திருக்கும். அதனால எனக்கு இது தெரியுது, இருந்தாலும் அது மேற்படி நான் தெளியும் பொருட்டு விண்ணார்வொழில் வெண்ணை மெய்கண்டநாதனே தன் ஆர் அருளால் சாற்று. மெய்கண்ட தேசிகனே, குருநாதனே, நீ எனக்கு இந்த இயல்பெல்லாம் என்ன என்று நான் விளங்கும்படியும் உன்னுடைய அருளால் நீ சொல்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த பாடல்ல தான் இந்த அடுத்த பாடல் போறோம்னா, அடுத்த பாடல்ல வந்துட்டு இந்த இறைவனுடைய திருமேனி எங்கே கொண்டு ஆடுகின்றார், அந்த உருவத்தில் வர 5 எழுத்தோட இலக்கணங்கள் எல்லாம் எங்க பொருந்துது அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கு முன்னாடி இந்த மூர்த்தி லட்சணம் அப்படின்னு தெரிஞ்சாதான் மேற்படி இருக்கிறது நமக்கு பொருந்தும். அப்போ ஒரு சாஸ்திரத்தை சிற்ப சாஸ்திரத்தை ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூர்த்தம் ஒன்று வடிவமைக்கிறாங்கன்னா அதுக்கு 4 அங்கங்கள் உண்டு அப்படின்னு பேசுவாங்க. அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அங்கங்கள் உண்டு அப்படின்றாங்க. இல்ல அங்கம்ங்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா ஹிருதயம், நேத்திரம் போன்ற. இப்போ நான் இருக்கேன், கையை வெட்டியாச்சு உயிர் வாழ முடியும், காலை வெட்டியாச்சு உயிர் வாழ முடியும், நகத்தை வெட்டியாச்சு உயிர் வாழ முடியும். ஹிருதயத்தை எடுத்தாச்சுன்னா உயிர் வாழ முடியாது இல்லையா? அப்போ எந்தெந்த உறுப்புகள் இந்த உடம்பு முக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கோ அதெல்லாம் முக்கியமா அங்கம்ங்கிற பேர்லயே அது அமைந்தது. அது ஹிருதயம், நேத்திரம் மட்டும் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. நேத்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கம் அப்படின்னு குறிப்பிட்டு. மேற்படி பிரத்யங்கம்ங்கிறது தான் இந்த காலு, கை, காது,
இது போன்றதான் பிரத்யங்கம் அப்படின்றாங்க. அப்புறம் சாங்கம் என்பது இறைவன் கையில் தரித்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவனுடைய அஸ்திரங்கள், அந்த கையில் குறிக்கும் முத்திரைகள், அதெல்லாம். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு அங்கங்கள் என்ன, காலில் தோடு போட்டிருக்கேன், கையில் மோதிரம் போட்டிருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேற்படி உபாங்கம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவன் நடனமாடக்கூடிய இடம். அப்போ நான் இங்கே ராஜாநகரில் இருக்கேன்னா ஞானப்பிரகாச சன்னிதிங்கிறது எனக்கு உபாகமாக இருக்குது, ஞானப்பிரகாசருக்கு ராஜாநகரில் உபாகமாக இருக்குது, அப்படிதான் சொல்லணும். அப்படி அந்த உபாகம் என்பது அவன் தங்கும் இடம், உடுத்திருக்கிற வஸ்திரம், மேற்படி அவன் சூட்டியிருக்கின்ற மாலை, கச்சு, இதெல்லாம் வந்துட்டு உபாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கம், பிரத்யாங்கம், சாங்கம், உபாங்கம் சொல்லிட்டு ஒரு திருமேனி ஒன்று இருக்குன்னா இதுக்கு இந்த நாலுமே பொருந்து இருந்தால் தான் வழிபாட்டுக்குரியதாக இருக்கும், தெய்வ சாநித்தியத்தையும் அதில் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சாக்குவாங்க. இப்போ இந்தந்த வகையில தான் வந்துட்டு இறைவனுடைய ஆடல்னு சொல்லிட்டு இந்த அங்கங்கள்ல எல்லாம் எந்தெந்த எழுத்துக்கள் பொருந்து இருக்கு, இந்த அங்கங்கள் எந்தெந்த தொழிலை செய்கிறதுங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். அதனால இதுல தெளிவா இருந்திருக்கணும். அங்கம், பிரத்யாங்கம், சாங்கம், உபாங்கம். அங்கம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கருவிகள் நம்ம இடத்தில் பொருந்துவது, விரயம் போன்றது. அதுல பிரத்யாங்கம் என்பது கை கால் போன்றது, சாங்கம் என்பது கையில் இருக்கக்கூடிய அத்திரங்களும், உபாங்கம் என்பது இருக்கும் இடமும் தரிக்கும் வஸ்திரம் போன்ற அங்கங்களாக இருப்பது என்று பார்த்தோம். இப்போ சொல்லியாச்சு. மெய்கண்ட தேசிகர் வனவாசம் கடந்தாருக்கு இறைவனுடைய திருக்கூத்தி என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இடம் சுட்டி பொருள் விளக்குறதுதான் நமக்கு வழக்கமா இருக்கு. முதல்ல இடம் எந்த இடத்துல அவன் என்ன ஆடுறான் அப்படின்னு, அப்புறம் அவன் சுட்டி காட்டுற அவன் இப்படிதான் ஆடுறான், அப்புறம் அதோடைய பொருள் என்ன அப்படின்னு காட்டுற. அப்ப அடுத்த பாட்டுல எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கே சிட்டன் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அபாயமர நின்று ஆடுவான். எட்டும் இரண்டும் உருவாய லிங்கத்தே நட்டம். இடம், இறைவன் நடனமாட இடமாக இருப்பது என்ன அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். அப்போ ஆடலுக்கு இடம் தானே முக்கியம். மேடை இல்லாம ரோட்டில் நடந்தா பைத்தியம் விட்டுருவாங்க, பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி காசு போட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் நடனமாடும் இடம் என்பது அவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கு. அந்த இடத்துல அவன் பொருந்து நின்று ஆடுறான் அப்படின்னு பார்ப்பான். அந்த இடம் என்ன? எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். அதனே 8-2 பல இடத்துல வரும். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 மரியேனையும் மாணிக்கவாசர் சொல்லுவாரு. 8-2 என்ன அப்படின்னா இந்த தமிழ்ல எழுத்துக்கள் வந்துட்டு உண்டு. நம்ம சின்ன வயசுல ஒரு காகம், ஒரு ஊரில், சுவையான, முறுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. அப்போ அந்த குறியீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழோட எழுத்துக்களை வச்சு கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அப்போ 8-2 அப்படிங்கிறது தான் இந்த 8-2 என்பது 10 சேத்தாப்புல 10ன்னு வரும் அர்த்தம். அப்போ 10ங்கிற அந்த ஒரு எண்ணுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்ல குறிக்கிற எழுத்து யா மாதிரி இருக்கும். இந்த யாங்கிறது 5 எழுத்துல எந்த இடத்துல குறிக்கும்? நமச்சிவாயம்னு இருக்கு. நமச்சிவாயத்துல ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு குறியீடு அப்படின்னு 5 எழுத்து 5 பதம்னு தான் சொல்றாங்க. அப்போ அதுல யாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உயிரை குறிப்பது யா. அப்போ 8-2 உருவான லிங்கம்னா இலங்கம், லிங்கம்னு இந்த இடத்துல சொன்னது குறி என்று பொருள். முன்னாடி சொல்லுவோம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன், அதுக்கு பின்னாடி வழக்கம் வருது. இருந்தாலும் லிங்கம் என்ற சொல்லுக்கு இங்க குறி என்று பொருள். அப்போ அது இது லிங்க புராணத்திற்கு குறைந்த கூட சொல்லும் போது காணாத உருவினுக்கும் அறிவினுக்கும் காரணமாய் நீழ்நாகம் அணிந்தாருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம் அப்படின்னார். அந்த இதுல சாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்லும்போது நிகழ் குறிதான் சிவலிங்கம். லிங்கம் என்ற சொல்லுக்கு நேர்மறை பொருளே பார்த்தீங்கன்னா குறி என்ற அர்த்தத்துல வரும். நாங்க நேற்று கூட மாயவரம் போயிருந்தப்போ அபயாம்பாள் சன்னிதிக்கு நேர்கிட்ட அம்பாளுடைய பேர்ல ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை. அது துவாரபாலம் மொத்தமா இருக்கிற அங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்குரிய அந்த இதுவாக தான் அமைந்திருக்கு. அப்போ லிங்கம் என்பது ஒரு குறியாகத்தான் இருக்கு. அப்படி அவன் எந்த ஒரு இடத்தை குறியாக இருந்து எந்த ஒரு இடத்தை பற்றி கொண்டு ஆடுகின்றான்னா அவன் உயிரையே பற்றி கொண்டு ஆடுகின்றான். அதுதான் 8-2 உருவாய லிங்கம். அந்த 8-2 என்பது 10. 10 என்பது என்ன? அது ஏன் 10 வந்துட்டு உயிருக்கு சொன்னாங்கன்னா இந்த உயிர் முக்தி அடையும் பொருட்டு 10 நிலையை வந்துட்டு அது தாண்டி போகும், தசகாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தசகாரிய அனுபவங்கள் எல்லாம் எந்த ஒண்ணுக்கு பொருந்துதோ அது உயிர், அதனால அது 10 அப்படின்னு சொல்லி யாங்கிறதையும் அதுக்கு சேர்த்து வச்சாங்க. அதான் 10 கொடாம் அடியார் செயல்தாமே 10 ஈசன் பழ அடின்னு எல்லாம் திருவாசகத்தை சொல்லுவாங்க. அப்போ 10 என்பது அந்த உயிரானது கடந்து செல்லும் நிலை, தசகாரி அனுபவங்கள் அது பெறும் என்றும் அது நிகழும் அந்த உயிரையே இடமாக கொண்டு இறைவன் ஆடுகின்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 8-2 உருவாய லிங்கத்தே
நட்டம் புதல்வா நவிலக்கே. இப்போ உயிருக்குள்ள ஆடுறான், வேற எங்கெல்லாம் ஆடுறான் அப்படின்னா உள்ள ஆடுறதும் உண்டு, புறத்தே ஆடுவதும் உண்டு. இது நம்முடைய மாணிக்கவாசகர் திருக்கோவையாரில் சொல்லும்போது, சிறைப்புணர்த்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் என் சிந்தையுள்ளும் உறைபவன் அப்படின்றான். தில்லை சிற்றம்பலத்துள்ளும் அவன் ஆடல் செய்கின்றான், என்னுள்ளேயும் அவன் ஆடல் செய்கின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவும் அப்பர் சுவாமி சொல்லும்போது, முடிகொண்ட மத்தமும் முக்கண் நின்னோக்கும் உருவளிப்பும் துடிகொண்டகையும் துதைத்த வெண்ணீரும் சுரி உழலால் படிகொண்ட பாவம் பாய்மொழி தோளும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைகளே. எனக்குள்ள ஒரு திருவடி இருக்கு, அது எங்க இருக்கு? தில்லை சிற்றம்பலத்தை ஆடிக்கொண்டு இருக்கு. அப்ப எனக்குள்ளேயும் இருக்கு, அதுவே வெளியவும் இருக்கு அப்படிங்கிறத, அதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆகின்னு சொல்லிட்டு வெளியவும் அந்த ஆடல் நிகழுது, அதை பார்ப்பவன் உள்ளத்திலும் அந்த ஆடல் நிகழுது அப்படிங்கிறத 5ம் 8ம் 2ம் உருவான லிங்கத்தை உயிருக்குள்ள இறைவன் நின்று ஆடுகின்றான் அப்படிங்கிறத சொல்றாரு. நட்டம் முதல்வான விளக்கேள் சித்தன் சிவாய நம என்னும் திருவெழுத்தஞ்சார் அவாய மரண் என்று ஆடுவார் அப்படின்னு சொல்றாங்க. சிவாய நம என்னும் திருவெழுந்தெழுத்தை இடமாக கொண்டு உயிருக்குள்ள உயிர்ப்பாக இருப்பது என்பது அந்த 5 எழுத்துன்னு சொல்லிட்டு அதை இடமாக கொண்டு அதையே தன் திருமேனியாக கொண்டு இறைவன் நடனமாடுகின்றான். சித்தன் என்ற சொல்லுக்கு உயர்ந்தோன் என்று பொருள். அப்போ உயர்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்து சிவாய நம என்கின்ற அந்த முத்திபஞ்சாட்சரத்திலே தான் இடமாக கொண்டு அவன் அந்த திருமேனியாகவே அதையும் கொண்டு அவன் அந்த இடத்துல நின்று ஆடுகின்றான். அஞ்சாலே அவாய மரண் என்று ஆடுவான். இடம் சொல்லியாச்சு. இந்த மாதிரி உயிருக்குள்ள நின்று ஆடுறான் அப்படிங்கிற இடம் சொல்லியாச்சு, சுட்டி சொல்லியாச்சு. எந்த இடத்துல இருக்கான்னா அந்த உயிருக்குள்ள அவன் சிவாய நம என்ற ஒரு சுட்டுக்குள்ள நின்று ஆடுறான் அப்படின்னு சொல்லியாச்சு. பொருள் என்ன? அவன் எதுக்காக ஆடுறான்னா அவாய மரண் என்று ஆடுவான் அப்படின்னு. நமக்கெல்லாம் அபாயம் என்ன அப்படின்னா பிறப்பு தான் நமக்கெல்லாம் அபாயம். அப்போ அந்த பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு இறைவன் நமக்குள்ள நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஒரு பாட்டில் 31வது பாட்டில் இடம், இறைவன் நடனம் செய்வதற்கு இடம் என்ன, சுட்டுப்பொருள் என்ன, அந்த நடனத்தின் உட்பொருள் எதுக்காக நடனம் ஆடுறாங்கிற பொருள் 3மே பெறப்பட்டது. அப்போ உயிராகிய குறிக்குள்ளே இருந்து 5 எழுத்தை உருவாக உணர்வாக கொண்டு அதனுள்ளே உயிருக்கு அபாய மர பிறப்பு அற இறைவன் ஆடுகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த பாட்டில் இந்த 5 எழுத்துல சொல்லியாச்சு. மேற்படி இறைவனுடைய திருவுருவத்தையே அப்படியே பாவித்து அந்த திருவுருவத்தில் அந்த 5 எழுத்துக்கள் எல்லாம் எங்கெங்க பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு 2 பாட்டில் சொல்ற. ஒன்றுல நகாராதி பஞ்சாட்சரமும் அடுத்த பாட்டில் சிகாராதி பஞ்சாட்சரத்திலையும் அவனுடைய ஒரு திருவுருவம் எப்படி பதிந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த முதல்ல நகாராதி பஞ்சாட்சரம்னா நகரம் தொடக்கமாக இருக்கக்கூடிய நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம். சிகாராதி பஞ்சாட்சரம் என்பது சிகரம் தொடக்கமாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம். அதுல முதல்ல சொல்ற ஆடும்படியே நல் அம்பலத்தான் நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகம் வாக முடிய ஆடும்படியே அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம். இறைவன் 5 எழுத்தே உருவமாக கொண்டு நின்று ஆடுகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்தை இறைவன் திருவுருவமாக கொண்டு ஆடும்போது எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பதிந்திருக்கு, எந்தெந்த எழுத்துக்கள் அவனுக்கு அங்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு. நாடும் திருவடியிலே நகரம், அவனுடைய திருவடி என்பது நகரத்திற்கு இடமாக. அடுத்து கூடும் மகரம் உதரம், உதரம் என்பது வயிற்று பகுதியை பொறுத்து. அப்போ வயிறு என்பது அந்த மகராட்சரத்துக்கு வந்துட்டு இடமாயிற்று. நாம அடுத்து வளர் தோல் சிகரம், இறைவனுடைய தோள்கள் என்பது சிகரம். முகம் என்பது முகமண்டலம் இருக்கு, வளர் தோல் சிகரம். பகரும் முகம் வா அப்படின்னார். இறைவனுடைய திருமுகம் என்பது வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிற எழுத்து என்பது திருமுகத்தை குறிப்பதாகும். அப்புறம் முடி யாப்பார், இறைவனுடைய திருமுடி என்பது சடை என்பது அது யாவை குறிப்பதாகும். அப்போ இப்போ நமசிவாய மந்திரத்தை யாரெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த திருமேனியை மந்திர திருமேனியாக பார்க்கும்போது இறைவனுடைய திருவடி என்பது நாகாகவும் அவனுடைய உதரம் மகரமாக இருக்கக்கூடியதாகவும் மேற்படி அவனுடைய தோள்கள் வந்துட்டு
சிகரமாகவும், அதாவது சி என்கிற எழுத்தாகவும், முகம் என்பது யா என்பதையும் குறித்து, திருமுடி என்பது மா என்பதையும் வைத்து நாம் அதை தரிசனம் செய்ய வேணும். அப்போ நடராஜா பார்த்து ஜபம் பண்ணணும். நம்ம எப்படி பண்ணணும்? திருமுடியிலிருந்து திருவடியிலிருந்து திருமுடி அப்படியே பார்த்து நம்ம ஜபம் பண்ணணும். அந்த ஜபம் பண்ற அந்த அஞ்செழுத்தோட உண்மை பொருள் என்னங்கிறது அது நமக்கு முன்னாடி தான் நின்று ஆடுது அப்படிங்கிற இடத்துல அது நம்முடைய நீலகண்ட நாயனார் புராணத்தை சொல்லும் போது தேடும்மா மறைப்பொருளை கண்ணின் முன்புற கண்டு ஜபம் செய்தார் அப்படின்னார். மறைப்பொருளை தேடி, மறைப்பொருள் ஒரு பொருளை தேடி தேடி இருக்கு, அதை ஜபம் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டே ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப ஜபப்பொருளுடைய உள்ளர்த்தம் என்னங்கிறத நீலகண்ட நாயனார் அந்த அயவந்திநாதனுடைய திருமேனிலே கண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்துல இறைவனுடைய திருவுருவம் எப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் சிகாராதி பஞ்சாட்சரம் அப்படிங்கிற அந்த சி தொடக்கமா இருக்கிற பஞ்சாட்சரத்துல இறைவன் எப்படி நடனமாடுகின்றாங்கிறத 33வது பாட்டுல சொல்றார். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகன் தங்கும் மகரம் தான் சேர்க்கும் துடிகரம் சித் கனவா அப்படின்னு அது சிக்கனன்னு இருக்கும். சித் கன அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். சேர்க்கும் துடிகரம் சித்கன வா அப்படின்றார். மன்னிக்கணும். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம் அப்படின்றார். துடி என்பது உடுக்கையை குறித்தது. அப்போ இறைவன் அவனுடைய ஒரு கையில உடுக்கையை பிடிச்சிருக்கான் இல்லையா, அது என்பது சிகராட்சரம் அப்படிங்கிறத சீங்கிறதாகவும், மேற்படி சேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம் அப்படின்றார். அப்போ வீசுகின்ற ஒரு கை இருக்கே அது வந்துட்டு வா அப்படின்றாங்க. இறைவன் வீசிருக்காரே ஒரு கை, அந்த இடது கை, அந்த இடது கை வந்துட்டு சித்கன அப்படின்னாரு. எந்த ஒரு பொருள் சித்துன்னு அறிவுன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருள் அறிவை தருகிறதோ அந்த பொருள் இந்த வீசுகரத்தை வைத்து நமக்கு அஞ்ஞானத்தை வீசி நமக்கு அறிவை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சித்தை அறிவை தரக்கூடிய அந்த வீசுகரமானது வா அப்படின்னார். சித்கன வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம், வலது கையில் அபயமுத்திரை வச்சிருக்காரு, அது வந்துட்டு யகரம் அப்படின்னார். பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அப்படின்னார். கையில அவன் அங்கியை ஏற்றி கொண்டு அனலேந்தி ஆடுகின்றானே, அந்த அங்கியை ஏந்தி கொண்டிருப்பது என்பது நகரமாகவும், அடிக்கு முயலகன் தங்கும் மகரம், அந்த திருவடிக்கீழ இருக்க அபஸ்மார புருஷன் அப்படிங்கிற அந்த முயலகன் என்பது மகராட்சரத்தை குறித்ததாகும். அப்போ சிகாராதி பஞ்சாட்சரத்தை அவன் திருவுருவமாக கொண்டு ஆடும்போது எப்படி இருக்கானா, அவனுடைய உடுக்கை ஏந்திய கையானது சிகரமாகவும், வீசுகின்ற கை என்பது வாகாரமாகவும், ஆர்க்கும் யகரம் அபயகரம், அவனுடைய அபயஸ்தம் இருக்கே அந்த வலது கை அபயம் காட்டுற கை வந்துட்டு யகரமாகவும், அங்கி அனலேந்திய கை என்பது நகரமாகவும், அடிக்கீழ் முயலகன் அவன் ஊன்றிய பாதம் என்பது அடிக்கீழ் முயலகனார், முயலகனே சொல்றார். அவனோட அந்த முயலகன் என்பது மனத்தின் குறியீடு, அது மகரமாகவும் வைத்து அவன் இந்த சிகாராதி பஞ்சாட்சரத்தை திருவுரமாக கொண்டு ஆடுகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இதுக்கு நம்ம உரை எழுதும்போது வஜ்ரவேல் முதலியார் போட்டிருக்கிறது, மேற்சொன்ன 3 பாடலுக்கு உரை என்பது பரார்த்த பூஷா விதியை குறித்து வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அவரு அப்படியே பொருத்தி பார்த்தோம்னா இந்த கும்பாபிஷேக நேரத்தை எல்லாம் பார்க்கலாம், நியாசம் பண்ணுவாங்க. தர்பமுஷ்டியை வச்சுட்டு இறைவனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் வச்சு நியாசம் பண்றது வழக்கத்தில் இருக்கு. அது ஜபகலசம் வச்சாலுமே கூட ஈசான மூர்த்தத்துக்கு வந்துட்டு சிரசுக்கு வந்துட்டு ஈசான மூர்த்தத்தை, முகமண்டலத்துக்கு தற்புருஷ வக்கரம், சத்யோஜாத மூர்த்தைய பாதயோகோ அப்படின்னு சொல்லிட்டு நியாச விதிகள் தனியாக பரார்த்த பூஜையை சொல்லியிருக்கு. அப்போ நடராஜமூர்த்திக்கு இந்த நியாச விதியாக நம்ம வச்சுக்கலாம். அஞ்செழுத்தையா ஜபம் பண்ணிட்டு அஞ்செழுத்தை இந்த திரும்பியில் நியாசம் பண்ணதா இருந்தா சிகரம் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம நியாசம் பண்ணணும், நகரம் எந்த இடத்துல நியாசம் பண்ணணும், இந்த அஞ்செழுத்தின் அக்ஷரங்களை எந்தெந்த இடத்துல நியாசம் பண்ணணுங்கிற ஒரு விதியாகவும் இது அமைகிறது. அது குறிப்பிட்ட ஒரு பரார்த்த பூஜையினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட உரை அப்படின்னு சொல்ற நம்முடைய வஜ்ரவேல் முதலியார். அடுத்த பாட்டில் இந்த அங்கங்கள் உபாங்கங்கள் எல்லாம் வச்சு சொல்லிட்டு, முன்னாடி சொல்லும்போது இந்த ஸ்தூல பஞ்சாட்சரத்தை வச்சு சொல்லும்போது அவர் அங்கங்களை வச்சு சொன்னார். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், திருவடி, உதரம், அப்புறம் முகமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அடுத்த பாடல்களை பார்த்தீங்கன்னா அவர் கைகளை இருக்க மட்டும் அந்த பிரத்யாங்கங்களை மட்டும் சொல்றார். 4 கையும் ஒரு காலமாக சேர்த்து பிரத்யாங்கங்கள் வச்சு சொன்னார். இப்போ அடுத்து உபாங்கம் என்ன ஆடுகின்றான், அந்த உபாங்கமாக இருக்கக்கூடிய திருவாச்சி என்ன, திருவாச்சியில் இருக்கின்ற சுடர்கள் என்ன அப்படிங்கிறதான் அடுத்த பாட்டுல 34வது பாட்டுல சொல்றார். ஓங்காரம் திருவாச்சி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடரா
ஆங்காரமற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றாரே. ஓங்காரம் திருவாச்சி. நடராஜ பெருமானை சுற்றி இருக்கிற அந்த திருவாச்சி இருக்கு. அந்த திருவாச்சி என்பது ஓங்காரத்தை குறிப்பது அப்படின்னா இந்த இடத்துல தான் சொல்லும்போது நம்ம முன்னாடி சிந்திக்கும் போது இறைவனுடைய திருவுருவம் என்பது அஞ்செழுத்தை குறித்து வருவது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல அவனை சுற்றி இருக்கிற அந்த திருவாச்சி என்பது ஓங்காரம்னாங்க. அந்த திருவாச்சிக்குள்ள இறைவன் நின்று ஆடுகின்றான். திருவாச்சி ஓங்காரம், அதுக்குள்ள இருக்கிற இறைவன் அஞ்செழுத்து. அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், ஓங்காரத்தின் உட்பொருளை அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார். அப்போ ஓங்காரத்தின் உட்பொருளாக இருப்பது எதுன்னா அஞ்செழுத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். அது இங்க திருவள்ளிவளம் தேவாரத்தை சொல்லும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் ஊன் அங்கத்து உயிர்ப்பாகி உலகெல்லாம் ஓங்காரத்து உருவாய் நின்றானை. எப்படி உயிர் இந்த ஊனுக்குள்ள உயிரானது ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ அதுபோன்று ஓங்காரத்துள் இறைவன் நின்று இயக்குகின்றான் அப்படிங்கறத சொன்னாங்க. அது கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரமா அனுபூதி, கந்தர் அலங்காரம். அலங்காரத்தை சொல்லும்போது திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கந்து தூங்கார் அப்படின்னாங்க. அப்போ ஒரு சிறுபோதளவும் அந்த ஓங்காரத்துக்கு உள்வருளா இருக்கிற முருகப்பெருமானை நினைத்து நான் தூங்குறது அப்படின்னு தூங்குறது அப்படின்றார், அறிதொழில் செய் அப்படின்றார். அப்போ ஓங்காரத்தின் உட்பொருளாக இருப்பது சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்து அப்படிங்கிறதும், அந்த ஓங்காரமே நம் திருவாச்சி உற்ற அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடரா. அந்த திருவாச்சியில பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நெருப்பு இருக்கிற மாதிரி அந்த இது இருக்கும். அந்த சுடர் போல இருக்கு இல்லையா, அந்த சுடர் பார்த்தீங்கன்னா 53 இல்ல 51 இருக்கணுமா. அதாவது இந்த இது ஒண்ணுன்னு ஒரு ஜாடையோட கணக்கா வரும், நெருப்போட கணக்குல வரும். இந்த முனை இருக்கு 1 2 3 4 5 6 முனை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு முனையும் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 51 இல்ல 53 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லட்சணத்துல. அப்போ ஒரு திருவாச்சின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுல இருக்கிற சுடர் இத்தனை கணக்கு இருக்கு. சுடர்ல இருக்கிற அந்த தீ ஜுவாலையோட கணக்கு எல்லாம் சேர்த்தோம்னா 51 வரணும். அது 51 மாத்துகா அக்ஷரங்கள் அப்படின்னாங்க. அப்ப திருவாச்சி என்பது ஓங்காரம். ஓங்காரத்திலிருந்து வெளிப்படும் அக்ஷரங்கள் இருக்கு, எழுத்துக்கள், அது 51 அல்லது 53 ரெண்டுமே சொல்றாங்க. அப்போ அது என்ன 51 அக்ஷரம்? தமிழ்ல எல்லாம் நிறைய இருக்கு 51 அப்படின்னு சொன்னீங்கன்னா மாத்துங்கா அக்ஷரங்கள் சொல்லி சமஸ்கிருதத்துல, அதாவது அத்தனை மொழிகளுக்கும் அந்த மாதாவாக இருப்பது தாயாக இருப்பது அந்த மாத்துகா அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 51 53 சொல்லுவாங்க. அதனாலதான் அது அதை சொன்னாங்க, இல்லை தமிழ் எழுத்தா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம போய் சண்டைக்கு போட. அப்படி நீங்கா எழுத்தே நிறை சுடரா. அந்த திருவாச்சியில இருக்க அந்த அந்த ஜுவாலைகள் எல்லாம் மட்டும் எழுத்தாக இருக்கிறது, 51 மாத்துகா அக்ஷரங்களாக அது நமக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இதை யார் அறிவாருன்னா ஆங்காரமற்றார் அறிவார் அணியம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் விரப்பற்றார் அப்படின்னா. எவனொருவன் ஆங்காரம், ஆங்காரம்னா இந்த இடத்த நம்ம அந்த காரணத்துல வர ஆங்காரமற்றார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. தன்முனைப்பு இன்றி எவனொருத்தன் இந்த ஆடலை பார்க்கின்றான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை மாதேவா நின் செயலே அப்படின்னு எல்லாம் சிவன் செயல்னு எவனொருத்தன் தேறி நின்று பார்க்கறானோ, எப்படி இப்படி பார்த்தானா அவனுக்கு அந்த பிறப்பு கிடையாது அப்படி சொல்ற. யார் வேணா பார்த்துட்டு போயிடலாம், போற பக்கம் யார் வேணா நடறத பார்த்து தப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதை பார்க்கிற அந்த கண்ணோட்டத்துல எல்லாம் சிதம்பரத்துல எல்லாம் சரியான கூத்தா இருக்கும். அவங்க போயிட்டு நான் ரகசியத்தை பார்த்தேன் அப்படின்னு, என்னத்தை பார்த்தேன் நீ என்னத்தை பார்த்த அவருக்கு அண்ணாதான பார்க்க முடியும் உன்னால அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த தன்முனைப்பின்றி எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு சொல்லி இது நம்ம திருக்கூத்து தரிசனத்துல இதெல்லாம் ரொம்ப பேசுவோம். எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி, எங்கும் திருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல சொல்லுவார். அப்போ பார்க்கிற இடமெல்லாம் இறைவன் நீக்கமர நின்று ஆடல் செய்கின்றான் அப்படின்னு அப்ப அந்த இறைவன் எல்லாருக்கும் இருக்கான், இறைவன் தான் எல்லாத்தையும் இயக்குகின்றான்ங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம செயல் ஒண்ணுமே இருக்காது. அது நம்ம சிவபோசாரத்துல கூட சொல்லும் போது 26 சாமி கூட அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க. எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருக்குமோ எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ என்றறியேன் கங்கை மதி சூடினா தில்லையிலே தொம் என நின்று நடமாடினான் அப்படின்னாங்க. நீ எங்க நிறுத்துவ எங்க கிடத்து எங்க உட்கார வைப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ என்ன பண்ற தில்லையில தொம்முன்னு ஆடிட்டு இருக்க தில்லையிலே துந்தமென நடக்கும். அப்போ ஆடலோட பொருள் என்னன்னு மேலோட்டமா காட்டிட்டு வர்றாரு குருஞான சம்பந்தர். என்ன நீ எங்க பண்ணுவ, எனக்கு சோறு படுவியா வாட்டியா, எனக்கு தூக்கம் வருமா வராதா, எங்கே இருக்குமோ எங்கே நடத்துமோ
எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் என்ன இயக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாமே அந்த தில்லையை ஆடக்கூடிய இறைவனுடைய இன்னொரு இடத்துல சொல்லும்போது தில்லை தெய்வமே என்று என்று ஏங்காதே நெஞ்சே இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. அவர் எல்லாத்தையும் ஏற்கிறது அவன் தான் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ என்ன அவன்கிட்டயே போயிட்டு நீ எப்படி பண்ற அப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த தில்லை தெய்வத்துக்கிட்டே நீ போய் பேசிட்டு இருக்க, நடராஜ பெருமாட்டே நீ ஏன் போய் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு அவரு. அப்படி எவனோட இந்த தன்முனை பற்று, அந்த தன்முனைப்புன்னு சொல்லும்போது தசகாரியத்தை எல்லாம் நம்ம உள்ள கொண்டு நல்லா விரிச்சு பேசலாம். ஆனா அவ்வளவு உள்ள போவானா, அவளுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் போடான்னு பாக்குறேன். ஆன்ம சுத்தி நடந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மா எது என்பதை அறிந்து அதை விட்டு அகன்று இறைவன் தான் எல்லாத்தையும் இயக்குகின்றான், சிவரூபம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சிவ தத்துவம் என்னங்கிற அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இறைவன் செயல் எல்லாம் என்று அறிந்து எவனொருவன் அந்த நிலையில் இருக்கின்றானோ, அந்த நிலையில் இருந்து இறைவனுடைய திருக்கூத்தின் இயல்பு என்னங்கிற தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிறப்பற்றான் அப்படின்ற. ஆங்காரமற்றார் அணியம்பலத்தான் ஆடலுக்கு பெற்றார் பிறப்பற்றார் அப்படின்ற. அடுத்த பாடல்ல தான் ஊன நடனம் ஞான நடனம்னா என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் விளக்கி காட்டுறார். இது வரைக்கும் ஒரு பகுதியா வச்சு இதுக்கு வர பாட்டை இன்னொரு பகுதியாக தான் நம்ம வச்சு பார்க்க வேண்டியது. அப்போ முதல்ல இந்த ஊன நடனம்னா என்ன, ஞான நடனம்னா என்னங்கிறத மேலோட்டமா சிந்திச்சுட்டு மேற்படி நம்ம இதுக்குள்ள நூலுக்குள்ள போயிட்டு பாடலை பார்க்கலாம் அப்படிங்கிறது கருத்தாரு. ஞான நடனம்னா என்ன, ஊன நடனம்னா என்ன அப்படின்னா உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்த செய்கின்ற நடனம் என்பது ஊன நடனமாகும். அதுல பக்குவப்பட்டோருக்கு அவன் செய்யும் நடனம் என்பது ஞான நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 26 சாமி தான் சொல்லுவாங்க பக்குவப்படுறதுக்கு ஒரு நடனம், பக்குவப்பட்டோருக்கு ஒரு நடனமாகவும் இருப்பது அப்படிங்கிறத. அப்ப இறைவன் எப்படி உயிர்களை பக்குவப்படுத்துவான், பக்குவப்படுறதுன்னா என்ன, முதல்ல ஞான முதிர்ச்சியை காணுவது. அது ஒரே வார்த்தை தான், அறியாமையை நீக்கி ஞான முதிர்ச்சியை காணுவது பக்குவம் அடையுது அப்படின்னு சொல்லுவோம், அறிவு தேர்வது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தை. அப்போ இறைவன் நம்ம இடத்த அறிவை பிரகாசிக்க செய்வான். அதில் ஒரு பாடல் ஒரு முன்னாடி இருக்கும், பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு சொல்லி என்னத்தை பண்ண போகிறோம், பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் பிரயோஜனம் வராது. ஒரு உண்மை உண்மை யாருக்கு சொல்லணும் அப்படி யாருக்கு உபதேசிக்கணும், பக்குவம் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லையே. பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு நீ உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, பக்குவப்படாத ஆன்மாவுக்கு உணர்த்தி பிரயோஜனப்பட போறது சுகப்படாத ஒரு பாடல். அது அவையடக்கத்துல சொல்லுவாரு. அதை ரொம்ப அருமையான கருத்து. இந்த நூலை யார் படிக்கிறோம்னா பக்குவப்படுறதுக்கு தேவைப்படாது, ஒண்ணுமே தேவையில்லாத தேவைப்படாது, எவனுக்கு இருக்கோ அவனுக்கு எதனா உபதேசம் பண்றான்னு கேட்டுக்கோ. ஏன்னா எல்லாரும் புத்தகம் கண்டுபிடிப்பான், அவன்கிட்ட போய் சொல்லி ஒரு பேரும் கிடையாது, ஒன்றும் தெரியாம பேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப இது 2 பேரும் கிடையாது, யாருக்கு உண்மையிலேயே இது ஈடுபாடு இருக்கோ நீ மட்டுமா உனக்கு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாச அவையடக்கத்தை சொல்லுவாரு. அப்போ பக்குவப்படுதுன்னா அறியாமை நீங்கி அறிவு தேர்வது நம்ம மேலோட்டமா மலங்கள் கழியணும், மலம் கழியது அவ்வளவுதான். அப்போ கழியும் போதுதான் பக்குவ நிலைக்கு ஏற்படுவான். மலம் கழியவில்லை நான் பக்குவம் வரைக்கும் வர முடியாது. அப்போ மலம் கழிவதற்கு சுவாமி என்ன பண்றாரு, மலம் ராஜமலமா ஒண்ணு இருக்கு, வாசனா மலம் சொல்றோம், அது ஆணவ மலம்னு ஒண்ணு இருக்கு. ஆணவ மலத்தோட தாக்கம் குறைந்தாதான் உயிருக்கு ஞான முதிர்ச்சி ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஞானம் விளைவதற்கு, ஆணவத்தினுடைய தன்மை மடங்குவதற்கு, ஆணவத்தினுடைய சக்தி குறைபாடு ஏற்படுறதுக்கு சுவாமி என்ன பண்றாரு, 2 மலத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். மாயா மலத்தையும் கண்ம மலத்தையும் சேர்த்துட்டு உயிருக்கு கருவிகரணங்களை கொடுத்து கொஞ்சம் போல அறிவை தேர்த்தி விடுறாரு சாமி. அப்போ பக்குவப்படுத்துறதுன்னா என்ன, சுவாமி எப்படி நம்மளை பக்குவப்படுத்துறாருன்னா உயிருக்கு கருவிகரணங்களை கொடுத்து நமக்கு அறிவு ஊட்டுகின்றான் இறைவன், அதன் வரும் பலாபலன்களையும் கொடுக்கின்றான் வினை மூலியமாக அப்படின்னு. கருவியை கொடுத்து, கருவி மூலியமாக வரக்கூடிய அறிவை கொடுத்து, அறிவின் வெளிப்பாடாகிய செயலையும் கொடுத்து, செயல் பயனாக இருக்கக்கூடிய வினை பயனையும் கொடுக்கின்றார். அதுதான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 4 சொன்னாங்க. இப்போ பக்குவப்படுத்துறதுங்கிறது உயிருக்கு அறிவு தேற்றம் ஏற்படுறதுக்கு சேருது. அப்போ அந்த அறிவு தேற்றம் என்பது எப்படி எல்லாம் வரும் அப்படின்னா அதை 3 வகையா பிரிக்கிறார். கேவல நிலை, இப்ப இருக்கிறது என்னது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு 3 நிலைகள் இருக்கு. இந்த கேவல நிலையிலிருந்து உயிர் சகல நிலைக்கு வருதுன்னா அது பக்குவப்படுத்துது. அறிவே இல்லாத ஆன்மாவுக்கு கொஞ்சம் போல விளக்கு போல ஒரு விளக்க கொடுத்துட்டு பகல் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இல்லையா அவன், அது சகல நிலைன்னு சொல்றது. அப்போ அந்த மாயா மூலியமாக ஒரு விளக்க நம்ம கிட்ட குடிச்சிட்டு பகல் வர வரைக்கும் இதை வச்சு பழிச்சுக்கோ,
பகல் வந்தாச்சுன்னா நீ வந்துட்டு உன்னோட சேர்த்து நீ உன்னோட சுதந்திரம் அடைஞ்சிருவே நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இல்லையா, அது வந்துட்டு பக்குவப்படுத்தல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கேவலம், சகலம், சுத்தம் ஆகிய 3 நிலைகள் உயிருக்கு இருக்கு. அவத்தை அப்படின்னு சொல்றது. கேவல நிலையில உயிர் வந்துட்டு ஆணவத்தோடு அத்துவிதமாக இருக்கும் அப்படி. இது உண்மை விளக்கத்திலும் பின்னாடி பேசப்படுது, சிவப்பிரகாசத்திலையும் பேசப்படுது. முத்தி எப்படி அப்படின்னு சொல்றாங்க, முத்தி நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. இல்லாத கொள்ளாத உண்மையெல்லாம் கொடுத்தா நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. அதனால உன் நிலையை வச்சே நான் உதாரணம் கொடுக்குறேன். கேவல நிலையில உயிரானது ஆணவ மலத்தோடு எந்த பந்தத்தில் இருந்ததோ அதே பந்தத்தில் இறைவன் திருவடிக்கு இன்பவரனாய் இருக்கும். அது முன்னாடி ஆணவ மலத்தோடு எந்த ஒரு பந்தத்தில் அது அத்துவிதமாக இருந்ததோ அதே அத்துவிதத்தோடு திருவருளோடு அது நின்றால் அது முக்தி நிலை அப்படின்றாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு நம்ம எப்படி பார்த்தாதான் தெரியும். நமக்கு கண்டாரும் கிடையாது, மிண்டாரும் சொன்னது இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை அனுபவது. அதனால ஆணவ மலத்துல உயிரோடு எப்படி அத்விதமா இருக்கு, முத்தி நிலையில அது அப்படி இன்பத்தோடு இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த கேவலத்திலிருந்து உயிரை சகலத்துக்கு கொண்டு வர்றது, சகலத்திலிருந்து மேற்படி சுத்தத்துக்கு கொண்டு போறது, இதுதான் இந்த ப்ராசஸ். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். சகல நிலை என்பது நமக்கு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் மாதிரி. அவுட்கம் தான் முத்தி நிலை அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அப்படி இறைவன் இந்த 3 நிலைகள்ல உயிரை வந்துட்டு பக்குவப்படுத்தல் என்பதுதான் இந்த ஊன நடனத்தினுடைய கான்செப்ட். அதுவும் 3ஆ பிரிச்சாங்க. அது எப்படி அப்படின்னா, இறைவனுடைய தாண்டவம் மட்டும் இந்த ஊன நிலை. ஊனம் என்ற சொல்லுக்கு என்னன்னா ஞான குறைபாடு இருப்பதா அது குணதாண்டவம் அப்படின்றாங்க. ஞான குறைபாடுடைய உயிர்களை இயக்குவதால் அது குணதாண்டவம்னு பேர். அப்போ 3 தாண்டவங்கள் செய்வாராம் சுவாமி. சூக்கும கூத்து, அதிசூக்கும கூத்து, ஸ்தூல கூத்து. சூக்கும தாண்டவம், அதிசூக்கும தாண்டவம், ஸ்தூல தாண்டவம் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல ஸ்தூல தாண்டவம்னா என்ன அப்படின்னா, இந்த கான்செப்டே என்னன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், அது மட்டும் தான் இந்த 3மே அடிப்படையில் வரும். அப்ப ஸ்தூல தாண்டவம் என்பது என்னன்னா, உயிருக்கு தனுகரண போகன போகங்களை இறைவன் படைத்து கொடுத்தார். உயிரை என்றுமே இறைவன் படைக்கல அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்தூல தாண்டவம்னா இறைவன் உயிர்களுக்கு தனு, கரணம், புவனம், போகங்களை படைத்து அதை காத்து அதில் வரும் அனுபவங்களை எல்லாம் உயிருக்கு கொடுத்து அதிலிருந்து வருவதை எல்லாம் மறைத்து மேற்படி அருளும் செய்கின்றான். அப்போ உயிரிடத்தை இந்த பஞ்சகிருத்தியங்கள் செய்வது என்பது அந்த ஸ்தூல தாண்டவம் அப்படிங்கிற நிலையை எடுத்துக்கிறோம். அப்புறம் அதிசூக்கும தாண்டவம் அப்படின்னா என்ன? அதிசூக்கும தாண்டவம்னா என்னன்னா, புனருற்பவம், முதலுற்பவம் சொல்லுவாங்க. முதலாக உயிரை வந்துட்டு கேவல நிலையிலிருந்து சகலத்துக்கு வரும்போது இறைவன் எப்படி உயிர்களை கருவிகளோடு பிணைத்து வைத்தான், கேவலத்திலிருந்து இறைவனுக்கு முதலாக உயிர்களுக்கு எப்படி கருவிகளை கூட்டி கொடுத்தான். அப்போ பலகாலம் இங்க இருந்துட்டு ஒரு ஊழிகாலம் வருமே, பேரூழிகாலம். அப்ப திருப்பி எல்லாத்தையும் அவன் ஒடுக்குவான், உயிரோட கருவிகளை எல்லாம் வருத்துப்பான். அப்போ புனருற்பவம் செய்கின்றானே. அப்போ அந்த திருப்பி பேரூழி காலத்திலையும் முதலுற்பவம் காலத்திலும் உயிர்களை கருவிகளோடு கூட்டுவதும் பிரிப்பதுமாக இருக்குல்ல, இது அதிசூக்கும தாண்டவம் அப்படின்றார். அப்போ ஸ்தூல தாண்டவம் என்பது இருக்கின்ற உயிர்களுக்கு தனுவர்ண பூணபவங்களுடைய அனுபவங்களை கொடுத்து அதன் மூலியமா வரும் பயனை அது கொடுப்பது. அதிசூக்கும தாண்டவம் அப்படின்னு சொல்லும் போது அது பிறவிக்கே வராத உயிர்களை பிறவிக்கு உட்படுத்தி அதற்கு முதலாக வேண்டிய கரணங்களை கொடுத்து மீளவும் அதை ஒடுக்கி திருப்பி அதை வெளிப்படுத்துறாரு. விண்ணும் கொடையாவையும் முழுதும் வெச்சு வாங்குவாய் அப்படின்னாரு. அப்ப அந்த வெச்சு வாங்குறதுங்கிறது தான் இந்த இது என்னது அதிசூக்கும தாண்டவம் அப்படிங்கிறது. அது நம்மளுடைய நீலகண்ட நாயனார் புராணத்துல சொல்லும் போது, முந்தை நாள் உண்பால் வைத்த மெய்யொளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான். யார் சொன்னாராம்? எல்லாம் தான் வெச்சு வாங்க வல்லான் அப்படின்றார். ஒரு கடைக்காரன் இருக்கான், பொட்டி கடைக்காரன். காலங்காத்தால் 4 மணிக்கு வந்து கடையில் திறப்பான். அவன் கடையை விரிப்பான். லேஸ் பேக்கெட் எல்லாம் எடுத்து மாட்டுவான், ஷாம்பு பேக்கெட் எல்லாம் எடுத்து வெளியே மாட்டுவான். அப்ப அந்த உள்ள இருக்கிற கடையானது விரிவடையுது. திருப்பி நைட்டாகவும் ஒரு சூடத்தை கொண்டு வச்சு எல்லாத்தையும் உள்ள வச்சு கூட்டிட்டு போயிடுவான் இல்லையா? அது மாதிரி சுவாமி எல்லாத்தையும் வெளியே பார்வைக்காக வைக்கிறாராம். திருப்பி மறுபடியும் ஒடுக்கி பாறான் ஒரு கடை மாதிரி. அப்படி அந்த வச்சு வாங்குற அந்த கான்செப்ட் இருக்கே, அது அதிசூக்கும தாண்டவம் அப்படின்னு பேரு. இப்போ 2 வார்த்தாச்சு. அது என்ன சூக்கும தாண்டவம் அப்படிங்கிறது? உயிர் சகல நிலையில இப்ப இருக்கு. இந்த சகல நிலையில இருக்கும்போது உயிர் வந்து இலாடத்தானத்திலே இருந்து அறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஆதாரங்கள் அல்ல சாக்கிரம் என்ற நிலையை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. சொப்பனம் எல்லாம் வந்துச்சுன்னா தூக்கத்துல கனவுகாண்ற நிலைக்கு போயிடும். அப்ப அந்த 5 படும் உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 5 குறிப்பிட்டு உயிர் இந்த இலாடத்தானத்துல புருவ மத்தியிலிருந்து பொருள்களை சுட்டி அறிகின்றது அல்லவா?
உயிர் அறிவு தேரும் போது இங்கிருந்தா அறியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அதுக்கு அறிவு நிகழும், இந்த கருவி தான் அதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லும்போது உயிருடைய ஸ்தானம் இலாடத்திலே இருந்து இந்த அறிவிலெல்லாம் அது அறிகிறதே, அந்த தாண்டவம் என்பது சூக்கும தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 தாண்டவம், 3 தாண்டவத்துக்குள்ளேயே பிரிவு. ஒன்று ஸ்தூலம். ஸ்தூலம் என்பது தனுகரண உணவங்களை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் அப்படின்றோம். அடுத்து அதிசூக்கம தாண்டவம் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாம் வைத்து வாங்குவது, உயிர்களோடு கருவிகளை கூட்டுவதும் பிரிப்பதுமாக இருப்பது. அது முதல்ல இருக்கிற அந்த புனருத்பவம் முதலுத்பவத்தையும் சேர்த்து இந்த 5 ஆதாரங்கள் உயிர் அவத்தைப்படும் இல்லை, சாக்கிரம், சுழ்த்தி, துரியம், துரியாதீதம், சொப்பனம் சொல்லிட்டு இந்த 5 அவத்தை இருக்குல்ல, இந்த 5 அவத்தைகளையும் உயிர் இருக்கும்போது அது கருவிகரணங்கள் கூடும் பிரியும்னு பார்க்கிறோம். கடைசியில மூலாதாரத்தில் அது ஒடுங்கும் போது ஒரே ஒரு கருவி குருடன் மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 24 நினைக்கிறேன், இப்ப நாட்டுறாங்க 24 கருவிகளோடு அது சாக்கரத்துல இருக்கும். உள்ள கீழே கீழே அது குறையும் போது அறிவு குறைபாடு அடைய கருவிகளை அதை விட்டு அகலும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த கருவிகளை உயிருக்கு சேர்ப்பதும் பிரிப்பதுமாக இருப்பது வந்துட்டு அதிசூக்கும தாண்டவம் என்றும், இலாடத்துல இருந்து இந்த சாக்கிரத்துல இலாடத்துல இருந்து உயிர் அறிவது என்பது அது சூக்கும கூத்து. அப்ப இதெல்லாம் உயிருக்கு நிகழும் பொருட்டு அவன் கூத்து செய்கின்றானே, இது 3ஐயும் சேர்த்துதான் ஊன நடனம் அப்படின்னாங்க. அப்போ இது உயிர் பக்குவப்பட வேண்டி இறைவன் இத்தனையும் பண்றான். இப்ப எதுக்கு ஒரு கேள்வி வரும் இல்ல, அவன லூசு பயலா பித்தனாவன் தேவையில்லாம சும்மா இருக்கிற உயிரை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு இத்தனை அவட்டையும் கொடுத்துட்டு அது தேவை தூங்க வச்சு திருப்பி எழுப்பி விட்டுட்டு திருப்பி அதை ஒடுக்கிறான்றான் எழுப்புறான்றான், எதுக்கு இத்தனைன்னு கேட்டா உயிர் பக்குவப்படவே. இந்த 3 தாண்டவத்தையும் அவன் உயிரை எப்படி செலுத்துகின்றான்னா அதெல்லாம் எதுக்கு, அதோட பயன் என்னன்னா உயிர் பக்குவப்பட்டு அறிவு தேரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அத்தனை நிகழ்த்துகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இறைவனத்தையும் நம்ம படைச்சு கொடுத்து இத்தனை அவத்தைகளையும் நமக்கு உள்ளாக்கி நம்ம இந்த சகலத்தில் இருக்கும்போதே இந்த 5 அவத்தையும் நமக்கு கொடுத்து அதுல ஒரு அவத்தையில் இருக்கும்போது எல்லாத்தையும் அறிகிற அறிவும் கொடுத்து இந்த பிறவியே சாமி நமக்காக கொடுத்துருக்க. இந்த பிறவியோட பயன் என்ன? பிறந்த பிறவியை பேணியன் செல்வன் கடல் அடைவாம் அப்படின்னா. அப்ப இந்த அவத்தைகள் எல்லாம் கொடுப்பதோட பலன் என்ன? செல்வனுடைய கடல் அடைவதற்கு பிறந்த பிறவியை பேணியன் செல்வன் அது. அப்புறம் சாமி சொல்லும் போது வாய்த்தது நம் நமக்கு இது ஓர் பிறவி, அதை மதித்திருந்தாலும் மதி அப்படின்னாரு. மதிச்சு தொடாது, அது எவ்வளவு கிடைத்தற்கரிய பிறவி அது மணிக்காம நீவான்னு கண்ட வேலையை வந்துட்டு இருக்கியே அப்படின்றது. வாய்த்தது நம் நமக்கு இது ஓர் பிறவி, அதை மதித்திடுவி பார்த்தனுக்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருளில் கோத்தன்று முப்புறம் தீவளைத்தான். முப்புறம் என்பது மும்மலகாரியம் அப்படின்றோம். முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூழைமை. அப்ப இந்த பிறவி பயனாக இருப்பது தில்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இத்தனைக்கும் இந்த உயிர் படும் அவத்தைகளுக்கெல்லாம் பயன் என்பது அது பக்குவப்படுறதுக்கு. அந்த திருக்கூத்துடைய இலக்கணம் என்ன அப்படின்ற தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கீலே சங்காரம் குற்றமா ஊன்று மலர்பாதத்தில் குற்ற திரோதமும் முத்தி நான்ற மலர்பாதத்தேயே நாடு தோற்றம் துடியதனில் அப்படின்னா அந்த 5 தொழில்களை வைத்துதான் வருது. தோற்றம் நடக்கமாக அருள் ஈரா இருக்கிற அத்தனையும் சொல்றார் இறைவன். அந்த 5 எழுத்துலையும் பார்த்தோம், அந்த சூக்கம 5 எழுத்தை சுவாமி எடுக்கும்போது அது ஒரு எழுத்தை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ற? தோற்றம் துடியதனில் இறைவனுடைய அந்த துடி சேர்ந்த கை இருக்கு, அது தோற்றத்திற்கு அடையாளமாக இருப்பது. ஏன் அப்படி கேட்கணும்? உடுக்கையே ஆட்டிட்டு இருக்க, உடுக்கையிலிருந்து என்ன வெளிப்படுது? சத்தம் வெளிப்படுது. அப்போ சத்தம் உத்பவம் செய்வதற்கு ஒரு கருவியாக இருப்பது தோற்றம். அப்போ உலகத்தை எல்லாம் உத்பவம் செய்வதற்கு இறைவனுடைய அந்த இடது அந்த கை இருக்கே, துடியேந்திய கை, அது வந்துட்டு ஒரு அடையாளமாக படைத்த தொழிலை காட்டும் பொருட்டு ஒரு அடையாளமாக இருக்கிறது. தோற்றம் துடியதனில் அப்படின்னா அதுல சொல்லும்போது அந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. சாமி வந்துட்டு இந்த முடுக்க இருக்குல்ல, 2 பக்கம் தானே இருக்கு. அதுல இடது பக்கம் அசைக்கும் போது தமிழ் வந்துச்சான், வலது பக்கம் அசைக்கும் போது சமஸ்கிருதம் வந்துச்சு அப்படின்னா. அது உடனே இது நம்ம ஆளுங்க அதனே இடது பக்கம் தமிழ், நீ இப்படி இடது பக்கம் சொன்னா வலது பக்கம் எப்படி சமஸ்கிருதம் போனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. அப்ப சட்டெல்லாம் பிறப்பதற்கு ஒரு இடமாக இருப்பது நம்முடைய நடராஜ பெருமாள் துடின்னு பார்க்குறோம். அது காஞ்சி புராணத்துல தான் அதுக்கு மாதா சிவஞான முனிவர் விட்டு விளக்கம் சொன்னார்.
வடமொழியை பாணினிக்கும் மற்ற அதற்கு இணையா இயல்புடைய தென்மொழியை குடமொழிக்கும் வகுத்தருளி அப்படின்னார். வடமொழிக்கு என்னெல்லாம் இயல்பு இருக்கோ அதே அளவுக்கு இணையான இயல்பு தமிழ் மொழிக்கும் இருக்கு. ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம பாரபட்சம் பார்க்கறது அதில் வேறுபாடு பார்க்கறதுங்கிறது நமக்கு இது கிடையாது. வடமொழியை பாணினிக்கும் மற்றதற்கு இணையா இயல்புடைய தென்மொழியை உலகடாம் தொழுதேத்தும் குடமொழிக்கு வலியுறுத்தார் கொள்ளேற்றுப்பார்கள். எவனொருவன் அறத்தை வந்துட்டு ஊர்தியாக வைத்துக் கொண்டு வாகனமாக வைத்திருக்கின்றானோ அவன் வடமொழியை பாணினியிடத்தில் கொடுத்து இலக்கணம் வகுத்த செய்தார். அதே மாதிரி தென்மொழி ஆகிய தமிழை வந்துட்டு அகத்தியருக்கு கொடுத்து அதுக்கு இலக்கணம் வகுத்து செய்தார் பார்க்குறோம். இல்லை இன்னொரு குறிப்பு என்னன்னா அதே சர்க்கத்தில் தான் வரும், தழுவ குறைந்த சர்க்கத்தில் இந்த செய்தியே வரும். இருமொழிக்கும் முதற்குறவர் கண்ணுதலோர் இயலமைப்ப அப்படின்னார். இப்போ தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு வடமொழிக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு நமக்கு தாய்மொழி என்பதால் தமிழ் மொழி சிறந்த மொழி ஆயிற்றா அப்படின்னு கேட்கலாம். அதனால கிடையாது. கட்சிக்காக 1000 சொல்லுவான் அவன், என் மொழி என் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 1000 சொல்லுவான். அதுக்காக உன்னுடைய தாய்மொழி என்பதால் தமிழ் கத்தன சிறப்பு வந்துதான்னு கேட்டா கிடையாது. ஏன் தமிழ் கத்தன சிறப்பு? இப்ப வரைக்கும் அது அழியாம இந்த இளமைத்திறத்தோடு இருக்குன்னா அதுக்கு என்ன சிறப்புன்னா, அதுக்கு ஒருத்த இளமைத்து கொடுத்தானே அந்த குருநாதன், அவன் என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன். அதனாலும் சீரமைத்திடம் எந்த செயல் வந்து வாழ்த்துதவே அப்படின்றாய். அப்போ இந்த தென்மொழிக்கும் வடமொழிக்கும் இயலமைத்து முதற்குறவராய் நின்றது சிவபெருமான். அதனாலதான் அதற்கு சிறப்பு. மற்றபடி இந்த மொழிக்கு தனியான சிறப்பு என்பது கிடையாது. சிவபெருமான் அதற்கு முதற்குறவராய் நின்று இயலமைத்தார். அதனாலதான் இந்த இரு மொழிகளுக்கும் சமமான அந்த நிலைப்பாடு உண்டு. இல்ல தமிழ் தான் முக்கியம், சமஸ்கிருதம் தான் முக்கியம் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இரண்டிற்கும் சமமான இடமானது நம்ம சைவ சமயத்துல கொடுத்துருக்கு. அப்போ சைவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்? இது ரெண்டும் ஒரு சேரதான் பார்க்கணும். வழிபாட்டுல தமிழ் மட்டும்தான் இருக்கணும், வழிபாட்டுல சமஸ்கிருதம் மட்டும்தான் கூடாது. இரண்டு மொழிக்கும் நம்ம இயலெடுத்து கொடுத்தா நம்முடைய சிவபெருமான் தான் இரண்டுக்குமே கொடுக்குற. அதுக்கு இணையா இயல்புடைய தென்மொழி அப்படின்னாரு காஞ்சிபுராணத்துல. அப்போ இரண்டு மொழியும் நாம் சரியா பார்க்க வேண்டியது. தென்மொழியும் வடகடையும் தேசிகமும் பேசுவனன்னு பரமனைய பாடுவார் புராணத்துல சொல்லுவார். அப்போ மொழிகளுக்கெல்லாம் தோற்றமாக இருக்கக்கூடியது இறைவனுடைய உடுக்கை என்றும் அது தோற்றத்துக்கு ஒரு குறியீடாக அமைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் அப்படின்னு அமைந்த கரம் அப்படிங்கிறது தான் அபயம் காட்டுகின்ற கரம். அப்ப அந்த அமைந்த கரத்தில் என்னவாம்? திதி அப்படிங்கிற திதி என்பது சிருஷ்டி திதி சம்ஹாரம் அப்படின்னு இல்லையா? அதுல காத்து கொடுத்தல் என்பது இந்த அபயகரத்தை வந்து இறைவன் காத்து கொடுக்கின்றான் அஞ்சேல் அப்படின்றாங்க. அப்படி தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் அப்படின்னா இறைவன் அந்த கையிலே அந்த அகல் ஏந்தி கொண்டு அந்த எரியோம்பி ஆடுகின்றானே, அந்த நெருப்பினுடைய தன்மை எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கும். அது மாதிரி இறைவனும் சங்காரம் செய்யும் பொருட்டு அதன் அடையாளமாக நெருப்பை கையில் வைத்திருக்கின்றான். அந்த நெருப்பு குறிப்பது என்பது சங்கார தொழிலை குறிப்பது அப்படின்னும். உற்றமா ஊன்றும் மலர்பாதத்தில் உற்ற திரோதானம். சுவாமியோடைய அந்த வலது காலில் வந்துட்டு ஒரு அபஸ்மார புருஷன் ஒரு முயலான போட்டு மிதிச்சுட்டே இருக்க. அதுல கோயிலாம் பார்த்தா அவன் முடிச்சுக்கிட்டே மேல பார்த்துட்டு இருப்பான். எழுச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு கையில அவனை பிடிச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். அவனை எழுச்சிக்க முடியாத அளவுக்கு சுவாமியை அழுத்திக்கிட்டே இருக்கார். அது அவனுடைய மறைப்பு. சாமியை எழுச்சிக்காத அளவுக்கான ஒரு மடக்கி வச்சிருக்கார் இல்லையா சுவாமி. அது வந்துட்டு உற்ற திரோதான சக்தியை குறிப்பது என்பது அந்த ஊன்றிய மலர்பாதத்தை குறியீடாக கொண்டு தாம் முக்தி நான்ற மலர்பாதத்தையே நாடு தூக்கி நின்று ஆடுகின்றானே அந்த குஞ்சிதபாதம். அது வந்துட்டு நாமெல்லாம் உய்யும் பொருட்டு இந்த பார்த்துக்கோன்னு தூக்கிட்டு இருக்காரே, அது வந்துட்டு முக்திக்கு இயல்பாகுது அப்படின்னா. அதுதான் அருளல் என்பது முக்தி தானே. அப்படி உலகலாம் உணர்ந்து ஓதத் தெரியும் சொல்லும்போது மலர்ச்சிலம்பதி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னாங்களே. அது என்ன மலர்ச்சிலம்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மலர் போன்ற சிலம்படின்னு அர்த்தம் வராது. அப்போ மலர் போன்ற சிலம்புனா அந்த இடத்துல இச்சன்னா போட்டிருக்கணும். சேர்க்கிறார் இச்சன்னா அந்த நடுவில் மெய் எழுத்து போடலையே, மலர் சிலம்படின்னு தான் சொல்லுவாங்க, மலர்ச்சிலம்படின்னு சொல்லலையே. இப்போ மலர் சிலம்படி என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உலகலாம் மலர் சிலம்படி. மலர் என்ற சொல்லுக்கு அர்த்தம் எப்படி வருதுன்னா அலர் என்பதுதான் பூக்கள் அந்த இலக்கணம் அலர்ந்து நிற்பது விரித்து இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உலகலாம் மலர்கின்ற சிலம்படி அப்படின்னா உயிரெல்லாம் வியாபகத்தன்மையை எய்தக்கூடிய திருவடியை நாம் வணங்குவோம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. உயிருக்கு முத்திப்பேற்றை காட்டக்கூடிய அந்த திருவடி, உலக உயிர்க்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்து அதை வியாபகத்தன்மை எய்த வைக்கக்கூடிய திருவடியை நாம் வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகலாம் மலர் சிலம்படியது. அப்ப தூக்கிய திருவடி என்பது நமக்கெல்லாம் முத்திய அருளும் பொறுத்து அவன் தூக்கி இருக்கின்றான். அது அருளை குறித்தது. அடுத்து இந்த ஊனநாடகத்துல இந்த
சூக்கும தாண்டவம், அதிசூக்கும தாண்டவம், ஸ்தூல தாண்டவம், இது எல்லாத்துக்கும் பொதுவா இருந்த அந்த ஊனதாண்டவமானது ஒருத்தன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பானா, துடி சேர்ந்த கை என்பது தோற்றத்தை குறிப்பது. அடுத்து அபயாஸ்தம் என்பது அது காட்டலை குறிப்பது. அனலேந்தி ஆடுவது அது கையில் இருக்கின்ற அக்னி என்பது அது சங்காரத்தை குறிப்பது. வலது பாதத்தில் இருக்கக்கூடிய முயலகன் மறைப்பை குறிப்பது. எல்லாரும் பார்க்கும்படி தூக்கி எடுத்த திருவடி என்பது அருளை குறிப்பது என்ற வகையில் இந்த இடத்துல ஊன நடனமோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தது. அப்புறம் ஞான நடனம் அப்படின்னு. ஊன நடனம் என்பது உயிரை பக்குவப்படுத்துவது. ஞான நடனம்னா என்ன? இப்போ பக்குவப்பட்ட உயிரோட நிலை அந்த இடத்துல என்னவோ அதை அந்த உயிரை பக்குவப்பட்ட உயிரை வந்துட்டு முத்திக்கு எப்படி கொண்டு போவார் அவர்? பக்குவப்படுத்தியாச்சு, இந்த கருவிகளோட தான் சேர்த்தாச்சு, கருவிகளிலிருந்து பிரித்து எப்படி இறைவன் நம்மை முத்திக்கு கொண்டு போவான் அப்படிங்கிறத இந்த 36வது பாட்டுல ஞான நடனம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். இப்போ பக்குவப்பட்டோர் இந்த வகையில அதை பார்ப்பாங்க நிலையில மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தாம் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் எந்தையார் பரதம் தான் மாயை தன்னை உதறி. ஊன நடனத்துல பார்க்கும்போது சுவாமி வந்துட்டு நம்ம அது தோற்றத்துக்கு ஒரு குறியீடு அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி வாசிப்பாங்க? அந்த உடுக்கைய உதறிட்டே தான் வாசிப்பாங்க. அந்த உதறிடு மாய உதறிடு நீ, மாயா மரத்தை உதறிடு நீ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா அந்த துடியோட அமைப்பு. அப்போ மாயா தத்துவங்களை எல்லாம் உதறி விட்டுட்டு நீ வந்துட்டு மேல வா அப்படிங்கிற மாதிரி அதை உதறது மாயா சக்தியை நீ உதறிடு, மாயா மரத்தை நீ உதறிடுங்கிற வகையில சுவாமி தமரத்தை ஆட்டி கொண்டிருக்கின்றாராம். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு, வினையை எரித்துடு, மாய உதறிடு, வினை எரிச்சிடு, எரிச்சிடு என்ன ஒன்னிலாம் பண்ணிடு அப்படின்றார். மாய உதறினாலும் மாயாமலம் தனியா இருக்கும். மாயைக்கும் இதுக்கும் நம்ம சொல்லும்போது வேறுபாடு சொல்லும்போது, மாயை காரணமாயாக இருக்கும்போது காரியமாக பட்டும் போது அதுக்கு ஒரு சில இலக்கணங்கள் எல்லாம் சித்தியாரில் சொல்றாங்க. மாயை நம்ம விட்டாலும் மாயை உள்பொருளாக இருக்கு. வினையும் அப்படிதான், வினையும் உள்பொருளாகத்தான் இருக்கு. ஆனா வினை இன்னும் கொஞ்சம் சூக்குமமானது. மாயையை விட வினையினுடைய தன்மை என்பது கொஞ்சம் சூக்குமமானது. அப்போ வினையை எரிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிடு அப்படின்ற அந்த வேறுபாடு காட்டுற. இந்த மாயை உதறிடு, நீ உதறி போட்டாலும் இப்போ இந்த காப்பனை உதறனா இந்த மேல இருந்து கீழே வருது, இங்க இருந்து போச்சு தவிர்த்து இது இங்க இருக்கு. ஆனா வினை அப்படி கிடையாது, அதை எரிச்சிடு, அப்படி இல்லாம பண்ணிடு அப்படின்றது. அப்போ ரெண்டுக்கு வேறுபாடு சொல்றேன். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு, அந்த அங்கி இருக்க கரமானது வல்வினையை நீ அதை சுட்டு எரிச்சிடு அப்படின்றது. அப்போ மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்த நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தாம் அழுத்தல். கீழே அந்த முயலகனை சுவாமி அமுக்கி வச்சிட்டு இருக்காரு. அது அந்த முயலகன் என்பது இந்த இடத்துல ஆணவத்தை குறிப்பிட்டு, ஆணவத்தினுடைய சக்தி மேலெழும்பாத வகையில சுவாமி அதை அழுத்தி போட்டு முடிச்சுட்டு இருக்காரு. அப்படி ஆணவத்தோட சக்தி நம்ம ஆவாரக சக்தி, அதோனியாமிகா சக்திங்கிறதெல்லாம் முன்னாடி வகுப்புல பார்த்தோம். அப்போ ஆணவத்தோடைய சக்தி தலை தூக்காம அதை மடக்கிட்டு அதை அடக்கி வச்சிருக்காரு. ஏன்னா ஆணவமும் என்று உள்பொருள்னு சொல்லியாச்சு நம்ம. அப்போ புத்தி நிலையில ஆணவம் இல்லாம போயிடுன்னு சொல்ற சமயங்களும் உண்டு அகச்சமயத்துல. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆணவமனமும் புத்தி நிலையில் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்குமா? பகல்ல எப்படி நிலவு இருக்குமோ அது போல இருக்கும். சூரியனோட ஒளியானது நிலவொளியை வெளிப்படுத்தாமல் எப்படி இருக்கோ அது மாதிரி ஆணவமலத்தோட சக்தியானது மடங்கி போயிட்டு அது ஆற்றல் இழந்து இருக்கும். ஆனா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ முயலகன் இருக்கான், அவன் எப்படி இருக்கான்? டம்மியா இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாம பேடு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, டம்மியா இருக்கானே அவன். அது மாதிரி ஆணவம் மட்டும் டம்மி ஆயிடுவான் முத்தி நிலையில. அப்போ அது மாதிரி அந்த ஆணவத்துடைய தன்மை அழுத்தி சாய அமுக்கி, அந்த வார்த்தையை பாருங்க, சாய்வது அப்படின்னு ஒரு வார்த்தை. அவன் நிமிர்ந்து சாஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்ற வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆணவன் சாய்ந்து போயிட்டான், அவன் வலு உறைந்து போயிட்டான் அப்படின்னு மலம் சாய அமுக்கி. அதுக்கப்புறம் என்ன? நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம். மலத்தை அமுக்கியாச்சு, தூக்கிய திருவடி இருக்கே, தூக்கிய திருவடி சுவாமி வச்சிருப்பார். அதை காட்டுறதுக்கு ஒரு கை ஒன்று இருக்கும். அப்போ மலை இதெல்லாம் ஐந்து ஆச்சுன்னா உயிரான எங்க இருக்குமா? அந்த தூக்கிய திருவடியில உயிர் இருக்குமா?
மேற்பதி அதிலிருந்து வெளிவராத அளவுக்கு இறைவன் அதை அழுத்தி கொண்டிருக்காராம் அந்த கையில. ஆனந்த வாரியதில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் அப்படின்னாரு. அதான் அப்பர் சுவாமியை வந்துட்டு இதுல போட்டாங்க இல்லையா, செங்கச்சுடையில சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க. அப்பர் சுவாமி வந்துட்டு மாசில் வீணை இன்னும் பாடினா, அந்த இன்பமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார். அவ்வளவு துன்பத்தை கொடுக்கும் போதும் எனக்கு இன்பமா இருக்கு அப்படின்னாரு. அது ஏன் அவருக்கு இன்பமா இருக்குன்னு சேர்க்கிறார் சொல்றார். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேன் உந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி இனம்தான் இளராகி உவந்து இருந்தார் தமை கண்டே தீங்கு தாங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்றார். அவர் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு வாரம் ஆகி போட்டு சமண ரைட், இவன் எலும்பு தோறமா உட்காந்துருப்பான், எலும்பு சடையெல்லாம் இருக்காது, எலும்பு மட்டும்தான் அது திறக்கிறாங்க. இந்த ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அப்பர் சுவாமி. இது என்னடா அதிசயம் அப்படின்னு பாக்குறாங்க. தீங்கு தாங்கியது இலதா, என்ன ஒரு தீங்குமே நடக்கல, என்ன அதிசயம் என்றார். எவனா இருந்தாலும் 7 நாள் சாப்பிடலன்னா பயனு போயிடும், செத்து போயிடும். அப்போ 7 நாள் சாப்பிடல இருக்கு, அப்புறம் எப்படி உயிரோடு இருக்காருன்னு கேட்கிறாங்க. அம்பலவர் தேன் உண்டு மலர்பாதத்து அமுது உண்டு, அம்பலவாளருடைய தேன் உண்டுகின்ற மலர்பாதத்தில் இருக்கின்ற அமுதை தான் உண்டார் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஒரு நிலையம் ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி இருந்தார், ஆனந்த வெள்ளத்தினிடை மூழ்கி அப்படின்னார். அதாவது கிணத்துல நீச்சல் அடிக்கலாம் போகும்போது தடும்புற மாதிரி இருந்துச்சுன்னா மூழ்கி ஆச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அப்படி அப்போ உயிரை வந்துட்டு திருப்பி பிறவைக்கு வராத அளவுக்கு அது மூழ்கிடுச்சு. அந்த ஆனந்த வெள்ளத்துல துன்பம் வராத அளவுக்கு அது மூழ்கி கிடக்கிறது. ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேருந்து மலர் குறிப்பிட்டு சொல்றாரு. தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானுடைய திருவடியிலே உண்டக்கூடிய தேன் அப்படின்றார். அந்த அமுதை தான் உண்டிருந்தார். அது திருவாசகத்தை கூட சொல்லும் போது அந்த தக்கு ஞாபகம், சிற்றின்பத்தை எடுக்காத திணைத்தனை உள்ளதொரு பூவினில் தேன் உண்ணாதே, சாப்பிடாத, கொஞ்சம் தான், ஒரு திணை அளவுக்கு தான் இருக்கு பூவுல தேன், அதெல்லாம் சாப்பிடாத. நினைந்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பும் முன்னக ஆனந்தத்தேன் சொரியும் குணிப்புடையானுக்கே சென்று ஊதாய் போத்தும்பி. தும்பியை கூப்பிடுற, பண்டை கூப்பிட்டுட்டு நீ என்ன இத்தினூண்டு இவ்வளவுதான் இருக்கு அந்த பூ, அது இத்தினூண்டு தேன் இருக்குமா, அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கியே நீ, என்ன கொஞ்சம் இருக்கா, கனி இருக்க காய் கவர்ந்துட்டு இருக்கியே நீ, இங்க வா நான் ஒரு தேன் சொல்றேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா, அனைத்து எலும்பு முன்னக ஆனந்த தேன். அது இத்தினூண்டு நாளைக்கு போயிடும், நாளைக்கு உனக்கு அந்த சுவை தெரியாது. நான் சொல்ற தேன் எப்பவுமே சுவைத்து கொண்டே இருக்கும். அந்த தேன் கிட்ட போய் நீ அவனை போய் சென்று ஊதாய் கோ தும்பி, அந்த 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 மலரை போய் நீ சாப்பிடு, அந்த தேனை போய் நீ சாப்பிடு அப்படின்னு. அப்போ ஆன்மாவைத்தான் அந்த இன்ப வெள்ளத்துக்குள்ளேயே அழுத்தி இருக்கும்படி செய்தல் தான் அந்த தூக்கிய திருவடியும் அந்த வீசிய கையும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஞானப்புத்து என்பதற்கு இத்தனை மாயையை உதறி வல்வினையை சுட்டெரித்து மாயையினுடைய ஆணவத்தினுடைய தன்மையை அடங்கும்படி அதனுடைய ஆற்றலை குறைவித்து ஆன்மாவை ஆனந்த வாரியதில் மூழ்கச் செய்து அதிலே இருக்கும்படி செய்தல் தான் இறைவனுடைய திருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஆனந்த நடனம் அப்படின்னாங்க. அடுத்து ஆனந்த நடனம், அதுல மோனந்த மாமுனிவர் மும்மடத்தை மோசித்து தானந்தமானிடத்தே தங்கியிடும், தான் அந்த இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் ஒன்றருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. மோனந்த மாமுனிவர் மும்மடத்தை மோசித்து, முன்னாடி சொன்ன அந்த ஞானத்தின் தன்மையில மும்மணங்களும் விடும்படியாக இருந்த முனிவர்கள், அவர்கள் இந்த திருக்கூத்தின் தன்மையை அறிவார்கள். அது மோனந்த முனிவர் அப்படின்னாங்க. மனம் வாக்கு செயலாலே அடைதற்கரிதாய் அது உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இறைவன் நம் போன்ற மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு இன்றியமையாமை என்பது இந்த சொல் என்பது. இதனால தான் நம்ம சிவபெருமான் அறிய முடியும். நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க, நான் தெரியுதுன்னு தானே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இன்றியமையாமையாக இந்த மொழியானது நம்ம இடத்த வந்து பொருந்தி இருக்கு. ஆனா இந்த மொழி என்பது நமக்கு ஒரு தடையாகத்தான் இருக்கும். ஆனந்தராசன் ஐயா அவருடைய விளக்கத்துல சொல்லும் போது,
மொழி என்னதான் இன்றியமைதாக இருந்தாலும் அதை விட்டால் தான் நம்ம முக்தி சேரும் அப்படின்றாங்க. அப்போ உயிரானது இந்த இதையும் விட்டுணும், சொல்லையும் விட்டு விட வேணும், சொல்லுலகத்தையும் கடக்க வேணும், அப்பதான் அது பேரின்பத்தை நுகரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அது கூட நம்முடைய ஞானப்பிரகாசத்தை சொல்லும்போது பண்பார் கமலையில் மனம் வாக்கு செயலை ஒத்திட்டு இன்பார் கமலையில் ஞானப்பிரகாச நடத்தில் வைத்த அன்பால் இடைந்தடும் பரிபூரண சுகம் அப்படின்றார். எவனொருவன் மனம் வாக்கு எல்லாத்தையும் ஒத்திட்டு அதை கூட்டு போட்டு இன்பார் கமலையில் ஞானப்பிரகாச நடத்தில் வைத்த அன்பால் விளைந்தடும் பரிபூரண சுகமானதுவே, அந்த மனம் வாக்க பூத்தி போத்தாதான் நமக்கு ஞானப்பிரகாசர் விட்ட அந்த அன்பு வந்துட்டு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இன்பத்தை முக்தி பெற்று நமக்கு வழிகாட்டும் அப்படின்றாங்க. அதான் முன்னாடி பாட்டிலே சொல்லுவோம், மனவாசகம் கடந்தான் இறைவன் அப்படின்னும், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் உண்மத்தனாக்கி அப்படின்றாங்க. உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், மனத்தால் உணர்ந்தும் வாக்கால் ஓதுவதற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றான் இறைவன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ மோனந்த மாமுனிவர், எவரெல்லாம் இந்த சொல்லை கடந்து மோன நிலையிலே இருக்கின்றார்களோ அந்த முனிவர்கள் எல்லாம் இதை அறிவார். அவர் எந்நிலையை அறிவாராம்? மும்மலத்தை மோசித்த நிலையிலே அறிவார். 3 மனங்களையும் அழிந்த நிலையே ஆனந்த வாரிதனில் தோய்ந்திருந்து அறிவார் அப்படின்னு பார்க்கிறோம். தான் அந்தமான இடத்தே அப்படின்ற முடிவான இடம் அது. இறைவனுடைய திருநடனம் தான் நமக்கெல்லாம் முடிவாக இருப்பது. தான் அந்தமான இடத்தே, இதான் திருவாசகத்துல சொல்லும் போது போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் அப்படின்னாங்க. அந்தமாம் செந்தலிர்கள் போற்றி அப்படின்னாரு இல்லையா? அப்போ எல்லா உயிருக்கும் முடிவாக இருப்பது என்பது அம்பலக்கூத்தனுடைய திருவுருவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். இந்த உயிரான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, இது வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே வரோம். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுன்னா அது எங்க போய் நிற்கும்னா சிவபெருமான் திருவடியில போய் நிற்குமா. உயிரோடைய வாழ்க்கை பயணம் என்பது ஒரு முடிவுக்கு வந்தாலும் சிவபெருமான் திருவடியில போய் நிற்கும் என்று தான் அந்தமான இடத்தே அப்படின்னர். அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு உகந்தார் என்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாகி. இறைவனுடைய திருவுருவத்தை இந்தந்த நிலையிலே அவனுடைய திருவுருவம் இந்த பண்பை எல்லாம் பிரதிபலிக்கிறது, இந்த இயல்பை எல்லாம் பிரதிபலிக்கிறது பார்த்தோம்னா அந்த இடத்துல அதை விட ஒரு பெரிய உணர்ச்சி எதாகவும் இருக்காது. இறைவனுடைய பெருங்கருணையின் வெளிப்பாடு அவன் நம்மை ஆணவத்தோடு இருந்து நம்மையெல்லாம் பிரித்து முத்திக்கு நாம் போகும்படியாக என்ற ஒரு உபாயமும் நின்று ஆடுகின்றானே அவன். அப்போ அத்தனைக்கும் ஒரே மூர்த்தியாகவும் இருக்கிறது அதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கருணை தரத்தின் வெளிப்பாடாக அந்த அவன் ஆடுகின்றான். அது கூட திருவாசகத்துல சொல்லும்போது தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாக்கு அன்பாரியாம் ஆரையலோர் எம்பாவாய் அப்படின்னாங்க. இறைவன் உடைய உண்மைத்தன்மை என்னன்னா அவன் எல்லா தத்துவங்களையும் கடந்து நாமெல்லாம் அடைய முடியாத ஒரு அளவிலே சொரூப லக்கணத்திலே அவன் இருக்கின்றான். அவன் தன்மை இது அப்படின்னு சொல்ல முடியாது. வாசித்து காணொன்னாதது வாய்விட்டு பேசொன்னாதது தானே இது. அவன் இன்ன தன்மையோன்னு என்று நம்மளால் அறிய முடியாது. ஆனா நமக்காக இறங்கி வரானே, அப்ப தேசனாக இருக்கின்றான். ஒளி பொருந்திய இடத்திலே தான் உண்மை நிலையில் மாறாது இருக்கின்றான். அடுத்து வரான் சிவலோகன், தடத்த லட்சணத்தை கொண்டு வரான். தடத்த லட்சணம் உருவந்தாங்கி வந்து ஐந்தொழில்கள் செய்து நம்ம எல்லாம் இயக்குகின்றான். இறங்கி வந்தான், ஒருபடி இறங்கி வந்தான், மேற்படி இன்னும் இறங்கி வந்தான். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரையலோர் எம்பாவாய். அப்ப அதையும் கடந்து இந்த உருவலட்சணத்தோடு இருக்கிறதால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனினும் இறங்கி வந்து நாமெல்லாம் காணும்படியாக தில்லை சிற்றம்பலத்தை நின்று ஆடிக்கொண்டிருக்கானே அந்த பெருமான், அது அவன் பெருங்கருணையின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அது சேரமான் பெருமான் பெரிய புராணத்துல சொல்லும் போது அளவில் இன்ப பெருங்கூத்தர் ஆட எடுத்த கடல் காட்ட உளமும் புலமும் ஒரு வழி சென்று உள்ள போற்றி உயின்றார் கலனில் விடம் வைத்து அளித்த அமுது அன்றி மன்றில் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து உலகுக்கு அளித்த கருணை வழுத்தினார் அப்படின்னாங்க. அப்போ இறைவனுடைய பெருங்கருணையின் வெளிப்பாடு நம்ம பொதுவாக சொல்றது அவன் திருநீலகண்டத்தை உடையவன், உயிரெல்லாம் உய்யும் பொருட்டு அவன் நீலகண்டத்தை குறித்து அதை வெளிப்படுத்தி நமக்கே காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதை விட பெரு சொன்னிருக்கான், கடலில் விடம் வைத்து அளித்த அமுது அன்றி மண்ணில் கடல் வைத்து, மண்ணில் காலை வச்சு அவன் ஆடிட்டு இருக்கானே அதனினும் பெரிய ஒரு பெருங்கருணை மண்ணில் கடல் வைத்து வளரும் திருக்கூத்து அப்படின்னா குன்றாத திருக்கூத்து, வளரும் திருக்கூத்து உலகுக்கு அளித்த கருணையை வழுத்தினாராம் சேரமான் பெருமான். அப்போ அவன் ஆடுவது என்பதுதான் அவனுடைய மொத்த கருணையின் வெளிப்பாடாகவும் அருள் திருவுருவாக நின்று அவன் ஆடுகின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஆனந்தமாக இருக்கின்ற அந்த திருக்கூத்தை இந்த வகையில முன்னாடி சொன்னார் இல்லையா, இந்த ஊனதாண்டவன்னா என்ன, ஞானதாண்டவன்னா என்ன, உயிரோடு அந்த கூத்தின் இருக்கின்ற தொடர்பு என்ன நம்ம எண்ணி பார்த்தோம்னா அவனுடைய பெருங்கருணையுடைய திறம் என்ன, அவன் கருணையின் வெளிப்பாடு என்ன என்பது நமக்கு எளிதாக பொருந்தும். அப்படிதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக
இந்து வாழ்கடையானாலும் ஆனந்த வெள்ளத்தில் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாராயணன் அந்த திருக்கூத்தை பார்க்கும்போது எந்த வகையில் அவர் அனுபவித்து பார்த்தாருன்னா இந்த வகையில அனுபவித்து பார்த்திருப்பார். அது மூவருக்கும் தனித்தனியான அனுபவங்கள் இல்லை. அது சேர்க்கிறார் ரொம்ப விரிச்சு பேசுறாரு. அப்பர் சுவாமிக்கெல்லாம் ரொம்ப அழுத்தி பேசுவார். அவர் எப்படி உள்ள போனார், எங்க போய் விழுந்தார், எந்த படிக்கீழ் அடினார் முதற்கொண்டு அத்தனை விவரங்களாக சேர்க்கிறார் நமக்கு காட்டுகின்றார். அப்போ இது மாதிரியான இலக்கங்களை எல்லாம் நாம் பொருந்து நம்ம அதை பார்த்தோம்னா அந்த திருமூர்த்தியானது எந்த வகையில் நம்மகிட்ட பொருந்தும், அந்த கருணை வெளிப்பாடு என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கறத இந்த ஆனந்த நடனம் அங்க தலைப்புல பேசுறார். அடுத்த இதுல இந்த ஆனந்த நடனத்தை இது பொருள் இதுதான் அப்படிங்கிறத அறிந்து நம்ம வழிபட்டோம்னா அது பெரும் பயன் என்ன அப்படிங்கிறத பயனியலாக 28வது பாட்டை வச்சிருக்காரு அவரு. அப்போ வழிபட்டோர் பெரும் பேரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல பறையிடமா நின்று பஞ்சாகரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டாடல் வேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. பறை இடமா கொண்டு நின்று மிகு பஞ்சாகரத்தால் உரை உணர்க்கு எட்டாத ஒருவன் ஆடுகிறான். பறை இடமாக கொண்டு, பறை என்ற சொல்லுக்கு மேலானதுன்னு ஒரு பொருள், இன்னொன்னு அருள்னு ஒரு பொருள், பராசக்தி அப்படின்றோமே. அப்போ பறை இடமாக கொண்டு ஆடுகின்றான். முன்னாடி சொல்லும் போது இறைவனுக்கு என்ன இடம் அப்படின்னா உயிரே இடமாக கொண்டான். அப்புறம் அவன் அஞ்செழுத்தே இடமாக கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக இடங்களை கொண்டிருக்க ஒரு 3-4 இடத்தை இந்த இடத்துல சொன்ன, இந்த இடம் அந்த இடம் அப்படின்னாங்க. அதெல்லாம் உபசாரங்களாக சொல்லப்பட்டது சொல்லிட்டு உரையாசிரியர் இருக்காங்க. பத்ரவேல் ஐயா சொல்லும் போது இதெல்லாம் உபசாரங்களாக சொல்லப்பட்டது. அப்போ உண்மையிலேயே அவன் எதை இடமாக கொண்டு ஆடுகின்றானா? பறை இடமாக கொண்டு ஆடுகின்றான். பறை இடமாக நின்று மிகு பஞ்சாகரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன். அடுத்த வார்த்தை வரைமகள் தான் காணும்படியாக கருணையுறு கொண்டு ஆடல் பேணுகின்றான். வரைமகள் உமையம்மை காணும்படியாக அவன் ஆடுகின்றான். எதுக்கு சாமி எதுக்காரு, அம்பாள் எதுக்கு பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வரும். நம்மளால நேரடியா சிவபெருமானுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு இது கிடையாது, அந்த தன்மை நமக்கு கிடையாது. அவனுடைய திருவருள் நம்மளை கையை கொண்டு பிடிச்சு கொண்டு போய் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் எல்லாம் செய்ய வல்ல சித்தாம் இன்ப உருவை தந்த அன்னையே அப்படின்னார் தாய்மானவர் அம்பாளை பார்த்து. இன்ப உருவை தந்தவள் என்பது அம்பிகை அப்படின்றோம். நேரடியாக இறைவன் ஏதாவது நமக்கு செயல்படுத்தினா அது முக்தி ஆயிடும். இறைவன் சக்தியின் மூலியமாக செயல்படுத்ததான் அது நமக்கு இந்த திரோதான சித்தி அருள் சத்தியமாகி மலபரிவாகம் சக்தி நிவாதம் இருவினை ஒப்பு போன்ற செயலெல்லாம் முயற்சி ஏற்படுத்து அது முக்திக்கு கொண்டு போகும். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் உயிரை இயக்குவது என்ன? சாமி சொல்லிடலாம். சுவாமி எதை அடிப்படையாக கொண்டு ஆதாரமாக கொண்டு இயக்கின்றார்னா பராசக்தியை, அவனுடைய திருவருளை தான் இடமாக கொண்டு உயிரை இயக்குகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் செய்யறது என்னது? அம்பாள் தான். அம்பாள் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வரைமகள் தான் காண ஆடும்படி, அப்போ இறைவனுடைய தன்மை இதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பராசக்தி காட்டினாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அம்பாள் காட்டினாதான் புரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா, பச்சிலம் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஜுரம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நேரடியாக அதுக்கு நம்மளால மருந்து கொடுக்க முடியுமா? மாத்திரை ஏதாவது வாயில போட முடியுமா? கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவானா, தாய் அந்த மருந்தை உட்கொண்டு அந்த மருந்தோட தன்மையை தாய்ப்பால் மூலியமாக அந்த குழந்தை கொடுப்பான். அது மாதிரி நம்மளால நேரடியா சிவபெருமானுடைய தன்மையை புரிஞ்சுக்க முடியாதான். அவள் பார்க்கறா, சிவகாமி அம்மா நேரடியா சபையில் நின்று பார்க்கறா, அவ பார்த்துக்கிட்டு நாமளும் பார்க்கும் வகையா அவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, அவ பார்த்தாதான் நம்மளால பார்க்க முடியும், இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது. அப்போ நாம் பார்க்கும்படி அம்பிகையும் உடனிருந்து அந்த ஆடலை பார்க்கிறா, அவ பார்க்காத இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல முக்கியமான குறிப்பு என்னன்னா, இறைவன் ஆடுகின்றான், அவனுக்கு அந்த உபாங்கம் அங்கம் பிரத்யாங்கம் சாங்கம் எல்லாம் என்னன்னா எல்லாமே அவனுடைய திருவுரு அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கு உமானம் சொல்லும்போது சூரியன் இருக்கு, சூரியனும் ஒளியாக இருக்கு. சூரியன் நம்ம பார்க்குறோம், சூரியன் பார்க்கறதுக்கு கருவியா என்ன இருக்கு? சூரியனோட ஒளியே அதுக்கு கருவியாகவும் இருக்கு. பார்க்குற பொருளும் அதுவே, பார்க்கறதுக்கு உதவும் பொருளும் அதுவே, பார்க்கறதுக்கு கண்ணில் பொருந்திருக்கிற ஒளியும் அதுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்திற்கும் சூரியனே ஒன்றே ஆதாரமாக இருந்து நம்ம இதை பொருந்தது இல்லையா? அது மாதிரி சிவபெருமான் தன்மையை உணர்வதற்கு திருவருளையே அத்தனையுமாக இருந்து நமக்கு காட்டு. அத்தனையும் திருவுருள். பார்க்கின்ற ஸ்ரீ கூத்த பெருமானுடைய திருவுருவமும் திருவருள்,
அதை காட்டுவிக்கும் சிவகாமி அம்மையும் திருவருள், காட்டும் நம்ம கிட்ட எப்படி அது பார்க்கிறோம், நம்ம கிட்ட பொருந்தது அதுவும் திருவருள். எல்லாமே திருவருளை பற்றி அவன் கருணை வெளிப்பாடாகவே சிவபெருமான் என்று ஆடல் பேணுகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ வரைமகள் தான் காண அப்படின்னு சொல்லும்போது அது கூட சொல்லும்போது என்ன ஒரு இடத்துல சொல்லுவார், கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனம் அது எல்லாம் ஒழித்தான் தன்னை. அப்புறம் சுவாமி திருவாராயில பாடும்போது வானம் அது எல்லாம் உடையான் தன்னை வரிநாக கச்சானை வன்பே சூழ காணமதில் நடமாடவல்லான் தன்னை கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனம் அது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதத்தை தென்கூழல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே அப்படின்றார். அப்போ இறைவன் ஆடுகின்ற கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனத்தை என்கிட்ட தீங்க எல்லாத்தையும் அழிச்சு விட்டான் அப்படின்றார். அம்பாள் பார்க்க என்மேல் அழிச்சாருன்னா அதுக்கு அர்த்தம் மட்டும் நம்ம முன்னாடி சிந்திச்ச அதே அர்த்தம் தான். கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனம் அதெல்லாம் அழித்தாங்க. அம்பாள் சாமியை தான் பார்க்குறாரு, நான் சாமியை பார்க்குறேன். இதுக்கு நடுவில் எதுக்கு அவ இருக்கா தேவையில்லாம மறைக்கிறதுக்கு கூட இடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க வச்சிருக்காங்களா அப்படின்னு அவள் பார்த்தாதான் உன்னால வாழ முடியும், அதான் உண்மை. அப்படி அம்பாள் சுவாமியை பார்த்தாதான் நம்மெல்லாம் வாழ முடியும். நம்ம 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 சுவாமியை பார்க்க முடியாது. அந்த நிலையில கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்னை ஊனமதி எல்லாம் ஒழித்தான். இதே சிவப்பிரகாசத்துல சொல்லும்போது ஐந்தொழுக்கு வித்தாகி ஞானத்து அரண்டைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையொருள் பாதமெல்லாம் செஞ்சு வைப்பான். அம்பாள் பார்க்கறா, எதுக்கு பார்க்கறாளாம், ஞானத்து அரண்டைகட பார்க்கின்றாள், உலக உயிர்க்கெல்லாம் இருக்கின்ற துன்பம் போகும்படியா அவள் பாட்டு ஆடுறாள். அப்படி ஐந்தொழுக்கும் வித்தாய் ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழுக்கும் வித்தாய் ஞானத்து அரண்டைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையொருள் பாதமெல்லாம் செஞ்சு வைப்பாம் அப்படின்றார். அப்போ வரைமகள் நின்று காணுவது என்பது நாம் காணும்படியாக நின்று ஆடுகின்றார் அப்படின்னு காணும்படியே கருணை உருகொண்டு அவன் கருணை உருவாகவே கொண்டு ஆடுகின்றான். இதை பேணினவருக்கு என்னவாம், அவருக்கு உண்டோ பிறப்பு. இதையெல்லாம் இவ்வகையிலே நின்று இந்த தத்துவார்த்தமாக நின்று அனுபவத்தில் நின்று கண்டவர்க்கு மேற்படி பிறப்பு இருக்காங்கிற நிலையில ஒரு கேள்விக்குறியோட இந்த திருக்கூத்தினுடைய இயல்பு என்னங்கிறத 8 பாடல சிந்திச்சு முடிக்கிறார் மணவாசம் கிடந்தார். அப்போ இந்த சிந்திப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், முதல்ல அந்த திருக்கூத்தை பார்ப்பது யாரு அப்படின்னு பார்த்தோம். நற்றவத்தோர் தாம்கான நின்று ஆடல். எவனொருவன் சைவ வழியிலே ஒழுகி சரியாதி மார்க்கத்தில் ஒழுகின்றானோ அவர்களுக்கு அந்த மூர்த்தியானது அருள்மூர்த்தியாக நின்று அருளை பொழியும். நற்றவத்தோர் தாம்கான அவன் எங்கிருந்து ஆடுகின்றான், நாதாந்தத்து அஞ்செழுத்தை உருவாக கொண்டு ஆடுகின்றான் அப்படின்றாங்க. அப்ப அந்த அஞ்செழுத்துல ஸ்தூல பஞ்சாட்சரத்துல அவன் எந்தெந்த அங்கத்தை பொறுத்து வைத்து ஆடுகின்றான், சூக்கும பஞ்சாட்சரத்துல எந்தெந்த உருவை பொறுத்து வைத்து ஆடுகின்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய உபாங்கமா இருக்கக்கூடிய திருவாட்சி என்ன, அது வந்துட்டு ஓங்காரம் அப்படின்னு பார்த்தோம். ஓங்காரத்திலிருந்து வெளிப்படும் சுடர்கள் 51 அது அக்ஷரங்கள்னு பார்த்தோம். அதுக்குள்ள ஓங்காரத்து பொருளாக நின்று இறைவன் ஆடுகின்றான். ஓங்காரத்தின் பொருள் அஞ்செழுத்தே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சூல பஞ்சாட்சரம் சூட்சும பஞ்சாட்சரம் அதையும் பார்த்துட்டு ஊன நடனம்னா என்ன, ஞான நடனம்னா என்ன, ஊன நடனத்துல 3 தாண்டவங்கள் சூக்குமம் தூளம் அதிசூக்குமம், அது உயிர்களை பக்குவப்படுத்துவதற்கு இறைவன் ஆடுவது என்றும், அதுக்கப்புறம் அதை அந்த 3 நடனத்தையும் சேர்த்தாப்புல ஊன நடனத்துல சுவாமி தோற்றம் துடியதில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாம் அவன் அங்க அடையாளங்களை வைத்து காட்டுகின்றான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஞான நடனம் பக்குவப்பட்டோருக்கு வீடு பேர் எப்படி வாய்க்குங்கிற உணர்த்தும் வகையில ஞான நடனம் அதுல வீடு பேற்றை எப்படி அடைவது, மாயை தன்னை உதறி பல்வினையை சுட்டழித்து மலம் சாய அமுக்கி ஆணவமலத்தின் வலு உரையும்படியாக அவன் அழுத்தி ஆன்மாவை ஆனந்தவாதியில் அழுத்தி கொண்டிருக்கின்றான், அது ஞான நடனம் பாத்தி. அதுக்கப்புறம் ஆனந்த நடனம் சொல்லிட்டு அதை யார் அறிவார், அதை உணர்ந்தாருடைய நிலை அந்நிலையில் எப்படி இருக்கும், அந்த ஆனந்த வெள்ளத்தில் அடைந்தோருடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி அமைந்திருக்குன்னா அவன் திருவருளாகவே அமைந்தது. பக்கத்துல அம்பாள் எதுக்கு உட்கார்ந்துருக்கா வரைக்கும் பார்த்து ஆனந்த நடனம்னா என்ன, இறைவனுடைய திருக்கூத்துனா என்னங்கிற அளவுல இப்ப வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு ஞான நடனம், குண நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் சுவாமி எந்த இடத்துல நிலையா கொண்டு ஆடுறாரு, திருவருள் கொண்டு ஆடல. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. 8 மஞ்சள் ஊன நடனமும் ஞான நடனமும் சுவாமி உயிரின் மேல இருந்து ஆடுகிறார். ஆனந்த நடனம் மட்டுமே வரை நிலையிலிருந்து திருவருள் நிலையிலிருந்து ஆடுகிறார். ஏன்னா ஊன நடனமும்
ஞான நடனமும் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காகவே உள்ளது. அந்த ரெண்டுமே ஆன்மாவிலிருந்து ஆடுகின்றார். அந்த ஆனந்த நடனம் மட்டும் பறவையின் மூலமாக அருளை இடமாக கொண்டு ஆடுகின்றார். சின்ன செய்தி. திருக்கூத்தினுடைய இயல்பை சிந்தித்தோம் நம்ம. திருக்கூத்தை வந்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கு. அந்த 51 அச்சரத்தை பற்றி கிருபானந்த வாரியார் அற்புதமாக சொல்கிறார். அந்த 51ல் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுகளும் உண்டு, சமஸ்கிருத எழுத்துக்களையும் நம்ம வந்து உள்வாங்கி தான் நம்ம 51 எழுத்துக்களாக கொண்டாடி இருக்கோம். அந்த 51 வந்து ஜா ஷா எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அந்த 51 எழுத்துல தான் வருது. அச்சரம் 51ங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிட்டோம். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அச்சரத்தை முடிவு பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம உயிரெழுத்துக்களையும் மற்ற எழுத்துக்களையும் அதோட கூட்டாக சேர்த்துருக்கோம். அச்சரம் 51ன்னு ஒரு இருக்கு, அந்த புத்தகத்தை படித்தா தான் அது சரி. ஆமாம் ஆமாம். அல்லாட்டா கிருபானந்த வாரியார் இருக்குது ஒரு இடத்துல அச்சரங்கள் 51 என்னன்னா, ஏன்னா பின்னாடி முருகப்பெருமான் மேலேயும் அச்சரம் 51ங்கிற ஒரு வார்த்தை வருது. அங்கே திருப்புகழில் வந்து திருப்புகழில் ஒரு இடத்துல வருது 51 அக்ஷரமும். ஆமாம். அப்போ அப்படி திருக்கூத்துடைய இயல்பு என்ன என்பதை சிந்தித்தோம். இதோடு புரிஞ்சுக்கலாமா? மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன உருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி வராவரமே திருவார் கமலை பதிவாழ்க அப்பதிசேரும் நின்றன் மறுவார் மரபும் திருநீரும் கண்டியும் வாழ்க அருட்குருவாகும் நின்றன் திருக்கூட்டம் வாழ்க நற்கோடிரைகள் தெருவாழ்வை திருஞான சம்பந்த தேசிகனே. ஞான சம்பந்தம் அதனால தான்